ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्ततितराणि धृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये कावेरी व्रजासेयं वैकुण्ठं रङ्गमन्दिरं स वासुदेवो रङ्गेशः प्रत्यक्षं परमं पदम् विमानं प्रणवाकारं वेदशृङ्गं महाद्भुतं श्रीरङ्गशायी भगवान् प्रणवार्तप्रकाशकः குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிறக் கடவுளெந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலெனக் குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே நித்யம் ஸ்ரீ நிச்சுலாபுரீஷமனிஷம் கல்யாண தீர்த்தாந்திகே प्रोद्यत् सूर्यवरप्रदान सुमुखं कल्याण वैमानिकं वन्दे भक्तजनैकरक्षणपरं तं रम्यजामातरं वन्दे वाञ्छितदानकल्पलतिकां देवीं निवासश्रियं கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றமன்ன பாழியம் தோளுமோர் நான்குடையார் பண்டிவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணமெண்ணில் மாகடல் மூன்றுளர் கையில் வெய்ய ஆழி புன்றேந்திவோர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா. ஸ்ரீமதே ஸ்ரீரங்கநாயிகா சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீமதே கமலவல்லி நாயிகா சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ. இன்றைய தினம் உறையூர் நாச்சியார் சேர்த்தி, உறையூருக்கு சேர்த்தி உற்சவத்துக்கு பெருமாள் எழுந்தருளுகிற விதம், உறையூர் சேர்த்தி முடிந்து வந்த பிறகு ஸ்ரீரங்கத்திலே நடக்கக்கூடிய உற்சவங்கள், பங்குனி உத்தரத்தண்டு ஸ்ரீரங்க நாச்சியாருக்கும் நம்பெருமாளுக்கும் நடக்கக்கூடிய பிரணய கலக சம்வாதம்னு சொல்லக்கூடிய மட்டையடி உரையாடல், அதன் பிறகு நடக்கக்கூடியதான பங்குனி உத்தர சேர்த்தி உற்சவம், இதையெல்லாம் சங்கிரகமாக அனுபவிக்க போகிறோம். ஸ்ரீரங்கத்துல பேருக்கு 4 பிரம்மோற்சவங்கள்னு உண்டு. 3 பிரம்மோற்சவங்கள், திருப்பள்ளியோட திருநாள் அப்படின்னு ஒரு தெப்போற்சவம் அப்படின்றதா 4 உற்சவங்கள். அதுல தை மாசம் பூபதி திருநாள் அப்படின்னுட்டு 10 நாள் பிரம்மோற்சவம் உண்டு பெருமாளுக்கு. மாசி மாசம் திருப்பள்ளியோட திருநாள் அப்படின்னு தெப்போற்சவம் நடக்கிறது. அப்பயும் பெருமாள் வாகனங்கள்ல 2 வேளையும் எழுந்தருள்றபடினாலே அதுவும் பிரம்மோற்சவம் மாதிரிதான் நடக்கிறது. அப்படி பார்த்தா அதையும் ஒரு பிரம்மோற்சவம்னு அனுபவிக்க வேண்டியது. பங்குனி மாசம் ஆதி பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய பிரம்மாவாலே விபீஷணனாலே எல்லாம் பண்ணி வைக்கப்பட்டதா சொல்லப்படக்கூடியதான உற்சவம் நடக்கிறது. சித்திர மாசம் விருப்பன் திருநாள்னு சொல்லக்கூடிய பிரம்மோற்சவம். ஆக 4 உற்சவங்கள். இந்த 4 உற்சவங்களிலும் ஒரு உற்சவத்துக்குன்னு ஒரு தனி ஏற்றம் உண்டு. உதாரணமா சொல்லணும்னா, மாசி மாசம் தெப்போற்சவம் பிரதானம், பந்த சேவை பிரதானம், வெள்ளி கருட சேவை பிரதானம். சித்திர மாசத்துல சித்திர தேர் பிரதானம். பங்குனி மாசத்திலே சேர்த்தி, ஜீயபுர உற்சவம், உறையூர் உற்சவம், கோரதம், இதெல்லாம் பிரதானம். அந்த மாதிரி நம்பெருமாளுக்கு ஆச்சரியமா அனுபவிக்க கூடியதான உற்சவங்கள் வருஷமெல்லாம் நடக்கிறது. நம்பெருமாளுக்கோ திருவேங்கடமுடையானுக்கோ என்னைக்கும் உற்சவம் தான். அப்படி ஆச்சரியமா நடக்கக்கூடிய உற்சவங்கள்ல பங்குனி பிரம்மோற்சவத்தினுடைய 6ஆம் திருநாள் அன்னைக்கு கார்த்தால ஸ்ரீரங்கத்திலேருந்து புறப்பட்டு நம்பெருமாள் பல்லக்கிலே உறையூருக்கு எழுந்தருள்றார். அதை உறையூர் எழுந்தருள்கிற உற்சவம் அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறோம். உறையூருக்கு பெருமாள் எதுக்கு எழுந்தருள்றார் அப்படின்னா, உறையூர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய கமலவள்ளி நாச்சியாரை பெருமாள் துவாபர யுகத்திலே திருமணம் செய்து கொண்டார். அந்த கமலவள்ளி நாச்சியாருடைய அவதார தினம் திருநக்ஷத்திரம் பங்குனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம் ஆனபடியினாலே அவளுடைய பிறந்த நாள் அன்னைக்கு பெருமாள் அவளை பார்த்து அவளுக்கு தரிசனம் கொடுத்துட்டு அவளோட சேர்ந்து அன்னைக்கு இருந்துட்டு வரணும் அப்படின்னு பெருமாள் அங்க எழுந்தருள்றார். பிறந்த நாள் அன்னைக்கு தன்னுடைய தர்மபத்னி இருக்கிற இடத்துக்கு போய் அங்கே அவளோடு கூட ஆனந்தமாக பெருமாள் இருந்துவிட்டு
அவ கையால சாப்பிட்டுட்டு அவளுக்கு தன்னுடைய தரிசனத்தை கொடுத்துட்டு வரணும்ன்றதுக்காக பெருமாள் எழுந்தருள்கிறார். ஆண்டாளை போல கல்யாணம் பண்ணிண்டா ரங்கநாதனை தான் பண்ணிப்பேன், இவனை விட்டா வேற யாரையும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு அதி தீவிரமான காதலோடு இருந்தவள் கமலவள்ளி நாச்சியார். சாட்சாத் ஸ்ரீ மகாலட்சுமி பெரிய பிராட்டியாரனுடைய அவதாரம். அந்த கமலவள்ளி நாச்சியாருடைய திருநட்சத்திரமான பங்குனி ஆயில்ய தன்னைக்கு பின்னால பெருமாள் ஒரு 3:30 மணிக்கெல்லாம் சன்னதியில இருந்து பல்லக்களை எழுந்தருள்றார். ரங்காரங்கா கோபுர வாசலுக்கு பெருமாள் வர சமயத்துக்கு ஒரு 4 மணி ஆகும். அந்த பின்னால வேலையில நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடியதான அந்த சன்னிவேசத்திலே பெருமாள் ஆச்சரியமா பல்லக்களை எழுந்தருளக்கூடிய காட்சி அதி அற்புதமான காட்சி. பெருமாள் அப்படி பல்லக்குன்னா தோளுக்கு மேல அப்படி ஒசரத்துல இல்லாமல் தோளுக்கு கீழே தொங்கின்னு இருக்கக்கூடியதான தொங்கு பல்லக்கிலே எழுந்தருளுவர். பாக்குறதுக்கு ஒரு சின்ன குழந்தை அப்படி முட்டி போட்டுண்டு தவழ்ந்துண்டு நம்ம பக்கத்திலேயே நெருங்கி வராப்புல ஒரு அனுபவம் ஏற்படும். அப்படி ஒரு ஆச்சரியமான காட்சி. அந்த பின்னால வேலையிலே ரங்காரங்கா கோபுர வாசல்ல கிட்டத்தட்ட ஒரு 200-500 பக்தர்கள் கிட்ட காத்துட்டு இருப்பா பெருமாள் அந்த காட்சியில சேவிக்கிறதுக்காக. கோவிலுக்கு உள்ள கைங்கரிய பராளை மட்டும்தான் அனுமதிப்பா, வெளிமணிசால எல்லாம் அனுமதிக்க மாட்டா. அதனால வெளிமணிசால எல்லாம் சேவிக்கணும் அப்படின்னா ரங்காரங்கா கோபுரத்துல இருந்து காத்துன்றது பெருமாளை சேவிக்க வேண்டியது. அப்போ பெருமாள் ஆச்சரியமா உறையூர் எழுந்தருள்றார். வழியில நிறைய மண்டபங்கள், நிறைய இடங்களுக்கெல்லாம் பந்தலுக்கெல்லாம் பெருமாள் எழுந்தருளி வழிநடை உபயம் கண்டருளுதல் அப்படின்னு பெயர். அந்த காலத்துல எல்லாம் பிரயாணமா தூரமா இருக்கிற ஒரு இடத்துக்கு போனாலானா அப்படியே தொடர்ந்து பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி இங்க கிளம்பினா அங்கதான் நிப்பேன்லாம் முடியாது இல்லையோ. இப்ப கார் வச்சுட்டு இருக்கோம், பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம், பிளைட்ல போறோம், எப்படியோ போயிடுறோம். அந்த காலத்துல யாத்திரையா நடந்து போகக்கூடியவெல்லாம் வேலைக்கு சாப்பிடுறதுக்கு, ஓய்வு எடுக்கிறதுக்கு, தீர்த்தம் சாப்பிடுறதுக்கு, கைகால் மோகம் அலம்பிக்கிறதுக்கு அந்த மாதிரி அங்கங்க நின்று ஓய்வு எடுத்துட்டு போவா. அந்த மாதிரி பெருமாளுக்கு வழிய நட முழுக்க பண்ணக்கூடிய உபச்சாரங்களுக்கு வழிநடை உபயம் அப்படின்னு பெயர். அந்த மாதிரி கோவில்ல இருந்து உறையூருக்கு போகக்கூடிய வழியிலே அங்கங்க மண்டபங்கள், தோட்டங்கள் எல்லாம் இருக்கும். அங்க நம்பெருமாளை பல்லக்கோட எழுந்தருளை பண்ணி அவருக்கு விசேஷமா பழங்கள் எல்லாம் சமர்ப்பித்து, புஷ்பம் எல்லாம் சமர்ப்பித்து, பெருமாளுக்கு ஆரத்தி எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு உபச்சாரங்கள் பண்ணுவா. இப்பேற்பட்ட பெருமாள் ரங்கராஜா, லோகங்களுக்கெல்லாம் அதிபதி. அந்த பெருமாள் நாம் இருக்கிற இடம் தேடி எழுந்தருள்றாரே அப்படின்னுட்டு பக்தர்கள்லாம் அங்கங்க உபச்சாரம் பண்ணி பெருமாளை வரவேற்பா. இந்த வரவேற்புகளை எல்லாம் வாங்கிண்டு பெருமாள் சரியா ஒரு 11 மணி சமயத்திற்கு உறையூர் நாச்சியார் சன்னதி வாசலுக்கு எழுந்தருளுவர். அங்கே உறையூர் நாச்சியார் சன்னதி வாசல்ல மகாஜன உபய மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் உண்டு. அந்த மண்டபத்துக்கு பெருமாள் 11 மணிக்கு எழுந்தருளுவர். அங்க விசேஷமா பெருமாளுக்கு விசேஷமான வரவேற்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு, நிறைய பழங்கள் எல்லாம் நைவேத்தியம் பண்ணப்பட்டு, பெருமாளுக்கு ஆச்சரியமா அங்க ஸ்வஸ்தி வாசனம் எல்லாம் சொல்லி பெருமாளை வரவேற்பா. திரும்ப பெருமாள் அங்கே இருந்து சரியா ஒரு 11:45, 11:50 கோவிலுக்குள்ள எழுந்தருளை பண்ணுவா. கோவிலுக்குள்ள பெருமாளை வரவேற்று உறையூர் நாச்சியார் கோவிலுக்கு நுழைஞ்ச உடனே நமக்கு முதல்ல தெரியக்கூடியதான முன் மண்டபம், அது பங்குனி உத்திர சேர்த்தி மண்டபம் மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு மண்டபம். அந்த மண்டபத்திலே பெருமாளை பல்லக்கோட கூட எழுந்தருளை பண்ணுவா. அப்புறம் பெருமாள் அங்கே இருந்து பல்லக்கில எழுந்தருளி தோணுக்கினியானுக்கு மாறி சேர்த்தி மண்டபத்துக்கு எழுந்தருளுவர். அதுக்கு சித்தமா கமலவள்ளி நாச்சியாரும் தோளுக்கினியான்ல மாறி பெருமாளை வெளியில வந்து வரவேற்று பெருமாளும் தாயாருமா அப்படி கைய கோத்துண்டு சேர்த்தி சேவை நடக்கக்கூடியதான மண்டபத்துக்கு போகக்கூடியதான ஒரு காட்சி. பெருமாள் வழிநடை உபயங்கள் கண்டருளி கோவில் முன் மண்டபத்துக்கு வந்துட்டார். அங்கே இருந்து வரவேற்று பெருமாளை கோவிலுக்கு உள்ள இருக்கிற மண்டபத்துல எழுந்தருளை பண்ணிட்டா. கமலவள்ளி நாச்சியார் சன்னதியிலேருந்து புறப்பட்டு பெருமாள் என்ற வரா, பெருமாளை வரவேற்கிறா. பெருமாளும் நாச்சியாரும் கையை கோத்துண்டு அப்படி திருப்பான ஆழ்வார் முதலான ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் சேவை சாதிச்சுண்டு பெருமாள் சன்னதி பிராகாரத்திலே இருக்கக்கூடியதான ஆச்சரியமான அந்த உறையூர் நாச்சியார் சேர்த்தி நடக்கக்கூடிய சேர்த்தி மண்டபத்துக்கு எழுந்தருள்றா. அப்படி எழுந்தருளினாலானா அங்க தெர போட்டுருவா. பெருமாளும் தாயாரும் தோளுக்கினியான்ல இருந்து இறங்கி சேர்த்தி நடக்கக்கூடியதான அந்த ஆசனத்திலே, ஏகாசனத்திலே சேர்த்தி சேவையிலே பெருமாளும் தாயாரும் எழுந்தருள வேணும். பெருமாள் வரச்ச ஒரு அலங்காரத்துல வரார். தாயார் இங்கே சேர்த்தி சேவைக்காக மணப்பெண்ணா கல்யாண பெண்ணா சித்தமா காத்துன்னு இருக்கா. இப்ப பெருமாளுக்கு மணவாளனுக்கு மணவாள வேஷம், அழகிய மணவாளன்னு சொல்லக்கூடிய என்றும் மணவாளனாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அன்னைக்கு விசேஷமா மணவாளனுக்கு தகுந்தாப்புல அலங்காரம் எல்லாம் பண்ணி விசேஷமான பட்டு திருவாபரணங்கள் எல்லாம் சாத்தி கன்னத்துல மெய்யெல்லாம் இட்டு பெருமாளை ஆச்சரியமான கல்யாண மாப்பிள்ளையா தயார் பண்ணணும். இப்படி பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ஆச்சரியமா சாத்துப்படி அலங்காரம் எல்லாம் முடிந்து
பெருமாளுடைய உத்திரிய முடிப்பையும் தாயாருடைய புடவை தலைப்பு முடிப்பையும் முடிபோட்டு ஆச்சரியமான சேர்த்தி சேவையானது நடக்கும். இந்த சேர்த்தி சேவையானது மத்தியானம் 2 மணியிலிருந்து ஆரம்பிக்கும். மத்தியானம் 2-2:15 மணிக்கு ஆரம்பிச்சுதானா ராத்திரி 12-12:30 மணி வரைக்கும் பெருமாளும் தாயாரும் சேர்த்தியில சேவை சாதிப்பா. பக்தர்கள் ஆயிரக்கணக்கிலே வந்து சேவித்தபடியே இருப்பா. அப்படி ஒரு அழகான காட்சி. நம்பெருமாள் ஆச்சரியமான அழகு. உறையூர் நாச்சியார் இன்னும் அழகு. உறையூர் நாச்சியாரும் நம்பெருமாளும் சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு நாள் சேவை சாதிக்க கூடியதான அந்த காட்சியை அனுபவிக்கிறவாளுக்குத்தான் அதனுடைய ஆச்சரியம், அதனுடைய அற்புதம் என்னன்றது புரியும். ஸ்ரீரங்க நாச்சியார் சேர்த்தி ஒரு அனுபவம், சேரகுலவள்ளி நாச்சியார் சேர்த்தி அது ஒரு அனுபவம். இது ரெண்டும் இல்லாமல் இது ஒரு தனிவிதமான அனுபவம் உறையூர் நாச்சியார் சேர்த்தி. ஆச்சரியமா உறையூர் நாச்சியார் சன்னதிக்குள்ளே எழுந்தருளினார் பெருமாள் அப்படின்னாலே அப்படியே கூட்டம் பலாப்பழத்துல ஈயமைக்கிறாப்பழம் வச்சுட்டு இருக்கும். பெருமாளை சேவிக்கிறதுக்காக அத்தனை ஜனங்கள். அன்னைக்கு ஒரு நாள் தான் பெருமாள் எழுந்தருள்றார். அன்னைக்கு ஒரு நாள் உறையூரே திருவிழா கோலம் பூணுகிறது. 100 கணக்கிலே கடைகள், 1000 கணக்கிலே பக்த ஜனங்கள் அப்படின்னு உறையூரே அப்படியே ஒரு பரபரப்பான ஒரு திவதேசமாக அன்னைக்கு மாறிடுறது. அத்தனை ஜனங்களையும் கடந்து போய் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் கால் கடுக்க காத்துன்றிருந்து பெருமாள் தாயார் கிட்டக்க போறச்சே அந்த பெருமாளையும் தாயாரையும் ஆச்சரியமா பலபலான்னு ஜொலிச்சுட்டு இருக்கிற சேர்த்தி மண்டபத்திலே சேர்த்தி சேவையிலே அந்த விளக்கு ஒளியிலே சேவிக்கிறதுன்றதே அப்படியே ஜன்ம சாபல்யம். அது பெருமாள் தாயார் கிட்டக்க போய் அவளை சேவிக்கணும்ன்றதே இல்லை. பெருமாள் தாயார் தூரத்திலேருந்து கண்ணுக்கு தெரியுறா அப்படின்னு விஸ்வக்சேனர் சன்னதி கிட்ட இருந்து சேவிக்க ஆரம்பிச்சாலே தூரத்துல இருக்கக்கூடிய சேவையே எப்படி இருக்கும் அப்படின்னா பொன்னுலகு அப்படின்னு வைகுண்டத்தை சொல்றோம். ஸ்வயம் பிரகாசமானபடியினாலே ஸ்வர்ணத்தை போலே ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய லோகம் ஸ்ரீவைகுண்டம்னு சொல்றோம். அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே ரத்ன மண்டபத்திலே சிம்ஹாசனத்திலே ஆதிசேஷன் பேர்ல பெருமாளும் பிராட்டியும் கைய கோத்துண்டு எப்படி அங்க ஆச்சரியமான சேர்த்தியோட அமர்ந்து கொண்டு எல்லா லோகங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த சேவை இன்னைக்கு நமக்கு உறையூர்லயே கிடக்கிறதோ அப்படின்னு தோணக்கூடியதான ஒரு அனுபவம். அத்தனை வாழைமரங்கள் கட்டியிருப்பா, அத்தனை அலங்காரங்கள், அத்தனை விளக்குகள்லாம் ஏற்றியிருப்பா, அத்தனை எலக்ட்ரிக்கல் லேம்ப் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிருப்பா. எல்லாத்துக்கும் நடுவுல ஆச்சரியமா விளக்கு ஒளியிலே பெருமாளும் தாயாரும் மணப்பெண்ணும் மணவாளனுமாக கையை கோத்து கொண்டு ஆச்சரியமா நமக்கு சேவை சாதிக்கக்கூடியதான அந்த காட்சி வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் கிடையாது. ஒரு முறை சேவித்தா தொடர்ந்து வருஷா வருஷம் சேவிக்கணும்னு சொல்லக்கூடியதான ஒரு ஆசையை தூண்டக்கூடியதான காட்சி. தூரத்திலேருந்து சேவிக்கக்கூடிய காட்சி இப்படி இருக்கும். வரிசையில காத்துன்றிருந்து பெருமாள் தாயார் கிட்டக்க போய் சேவிக்கிறச்ச பெருமாளுடைய திருமுக மண்டலம், தாயாருடைய திருமுக மண்டலம், அதிலே இருக்கக்கூடிய பூரிப்பு புன்னகை, பெருமாளுடைய ஒரு அவயவங்களினுடைய அழகு, தாயாரினுடைய ஒரு திருமேனி உறுப்புகளினுடைய அழகு, பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான காட்சி, பெருமாளுடைய உத்திரிய முடிப்பும் தாயாருடைய புடவை தலைப்பு முடிப்பும் பின்னப்பட்டிருக்கக்கூடியதான அந்த காட்சி, இதெல்லாம் சேவிக்கிறச்ச எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நம்ம அம்மா அப்பா கல்யாணத்தை சேவிக்க கொடுத்து வைக்கலையே நமக்கு அப்படின்னுட்டு அந்த ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக தான் நிறைய பேர் பெத்தவாளுக்கு 60, 70, 80 இந்த மாதிரி உற்சவங்கள் எல்லாம் பண்ணி அம்மாவும் அப்பாவும் மணவாளனும் மணப்பெண்ணுமாக மனையிலே இருக்கக்கூடியதை பார்த்து நிறைய பேர் ஆனந்திக்கிறது உண்டு குழந்தைகள் லோகத்திலே. அந்த மாதிரி நமக்கெல்லாம் அம்மாவும் அப்பாவுமான பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்த்தி உற்சவம் நடக்கிறது, கல்யாண சேவை நடக்கிறதுன்னா அதை பாக்குறதுக்கு நாம எல்லாம் கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா? அவ அப்படி நெருக்கமா இருக்கிறபடியினாலதானே நம்முடைய பொழப்பெல்லாம் ஓடுறது. அவளுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்யோன்ய தாம்பத்தியம் மட்டும் இல்லைன்னா நம்மளுடைய கதி என்ன ஆகும்? ஆகையினாலே நம்மை படைத்து நம்மை காத்து நம்முடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு நமக்கு மோட்சமும் தரக்கூடிய அளவுக்கு எல்லாம் நடக்கிறதுன்னா அதுக்கு காரணம் பெருமாள் பிராட்டியும் இணை பிரியாமல் இருக்கக்கூடியதான அந்த சேர்த்தி. பெருமாள் சன்னதியில இருக்கார், தாயார் சன்னதியில இருக்கான்னாலுமே 2 பேரும் பிரியாம தான் இருப்பார். ஆனா 2 பேரும் ஒரே ஆசனத்திலே நெருங்கி அமர்ந்து கொண்டு சேர்த்தியிலே சேவை சாதிக்க கூடியதான காட்சியை வர்ணிக்க வார்த்தைகளும் வேண்டுமோ? அப்படி ஒரு ஆச்சரியமான காட்சி அனுபவிக்க வேணும். ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி 1000 சொல்லலாம். ஆனா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாதான் அந்த அனுபவம் புரியும். அதுபோல எத்தனை வர்ணித்தாலும் நேரிலே போய் அனுபவித்தாலேயே முழுக்கவும் அனுபவிக்க முடிந்ததான ஒரு உற்சவம் இந்த உறையூர் நாச்சியார் சேர்த்தி உற்சவம். இப்படி ராத்திரி 12-12:30 மணி வரைக்கும் பெருமாளும் பிராட்டியும் சேர்த்தியில சேவை சாதிக்கிறார். இடையில சமயத்துக்கு திருவாராதனங்கள் தலிகம் செய்யறதெல்லாம் நடக்கும் பெருமாளுக்கும் தாயாருக்கும். ராத்திரி ஒரு 12:30 மணிக்கு கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேரையும் வெளியில் அனுப்பிடுவா. பெருமாள் ஸ்ரீரங்கம் கிளம்புறதுக்கு புறப்பட்டார், சித்தமாயிட்டார்னு அர்த்தம்.
கோவில்ல இருக்கிற பக்தர்களை எல்லாம் வெளியில அனுப்பி ஒரு அரை மணியிலிருந்து 40 நிமிஷத்துக்குள்ள உடல் சத்தம் கேட்கும், வாத்திய ஓசை கேட்கும். பெருமாள் அந்த சேர்த்தி மண்டபத்திலிருந்து தாயாரை பிரிந்து பல்லக்கிலே எழுந்தருளி விடுவார். தாயார் பெருமாளை பிரியறதுக்கு மனம் இல்லாமல் பிரியாவிடை கொடுப்பது போல பெருமாளை வழி அனுப்புவதற்காக சன்னதியினுடைய முன்பக்கம் வரைக்கும் வரேன்னுவா. ஆனா பெருமாள் தாயார் அப்படிலாம் வர வேண்டாம், நீ சன்னதிக்கு போன்னு சொல்றது போல சன்னதிக்கு அனுப்பிடுவார். முதல்ல உறையூர் நாச்சியார் அவளுடைய சன்னதிக்கு போய் சேர்ந்துவா. சன்னதியில போய் தாயார மூலஸ்தானத்துல எழுந்தருளை பண்ணிட்டு வெளியில வந்து தாயார சன்னதியில ஏல பண்ணி ஆயிடுத்துன்னு சுவாமி வந்து சொன்னா விட்டு பெருமாளுடைய பல்லக்கானது அதி கம்பீரமாக புறப்படுகிறது. இந்த புறப்பாடு ராத்திரி சுமார் 1:15 மணிக்கு நடக்கும். 1:30 மணிக்கு ஊரே தூங்கக்கூடிய அந்த நிசப்தமான வேலையிலே உறையூர்ல மாத்திரம் அப்படி ஜனம் ஜேஜேன்னு இருக்கும், நல்ல சவுண்டு, மக்களுடைய பேச்சுவார்த்தை உற்சாகம் அப்படி காது கிழிக்கும். அத்தனை ஜனங்கள் அந்த நேரத்துக்கும் பெருமாளை வரவேற்கிறதுக்காக காத்துட்டு இருப்பா. உறையூர் ஜனங்கள்லாம் பெருமாளை வழி அனுப்புறதுக்காக காத்துட்டு இருப்பா. வருஷத்துக்கு ஒரு நாள் எழுந்தருளக்கூடிய ராஜா ஒல்லியோ. அந்த ஜனங்களினுடைய உற்சாகமான வரவேற்பு கோஷத்துக்கு நடுவே, டமார் டமார்னு முழங்கக்கூடிய வாத்திய ஓசைகளினுடைய கம்பீரத்துக்கு நடுவே ஆச்சரியமாக பச்சை தென்னை ஓலையினாலே அலங்காரம் பண்ணப்பட்ட பல்லக்கிலே நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்தை நோக்கி புறப்படுறார். ஸ்ரீரங்கத்தை நோக்கி புறப்படுறது அப்படின்னா நாமெல்லாம் போற மாதிரி மெயின் ரோட்லயே போறதுன்றது இல்லை. சின்ன சின்ன பள்ளங்கள், சின்ன சின்ன சந்துகள், சின்ன சின்ன தெரு, அதுல எல்லாம் பெருமாள் அப்படி நுழைஞ்சு மின்னடைய நுண்ணுடையார் சேரியிலும் அப்படின்னு சொன்னது போல சின்ன சின்ன சேரி போல இருக்கக்கூடியதான இடங்களிலெல்லாம் நுழைந்து அங்க இருக்கக்கூடிய பக்தர்களை எல்லாம் அனுகிரகித்துக் கொண்டு கொள்ளிடம்னு சொல்லக்கூடிய காவிரி நதியில அப்படி இறங்கி பெருமாள் ஆச்சரியமா எழுந்தருள்வர். காவிரி கரையிலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அகலம் குறைந்த தெருக்களுக்கு நடுவே எல்லாம் பெருமாள் எழுந்தருள்வது எப்படி இருக்கும் தெரியுமா? பொதுவா பெருமாள் எல்லாம் எழுந்தருள்றார் அப்படின்னா பெரிய மாட வீதி, ராஜவீதி, அந்த மாதிரி பரவலா இருக்கக்கூடிய வீதியில தான் எழுந்தருள்வர். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன சேரிகளுக்குள்ள எல்லாம் பெருமாள் எழுந்தருளக்கூடிய வைபவம் அன்னைக்கு கண்ணனாக அவதரித்த போது இடைச்சேரிகளிலே எத்தனை அகங்களிலே எத்தனை சந்துகளிலே எல்லாம் பெருமாள் நுழைந்து வந்தான். அந்த அழகை இங்கே அனுபவிக்கலாம். அப்படி பெருமாள் ஆச்சரியமா எழுந்தருளி காவிரி நதியிலே இறங்கி பெருமாளை எழுந்தருள பண்ணக்கூடிய ஸ்ரீபாதம் தாங்கிகளுடைய முட்டி அளவு வரைக்கும் ஜலம் இருக்கும். அந்த ஜலத்துல பெருமாள் அப்படி ஊறிண்டு நனைஞ்சுண்டு அம்மா மண்டபத்து வரைக்கும் எழுந்தருளுவர். அதுக்கு சுமார் கார்த்தால சமயம் ஒரு 3:45-4 மணி ஆகும். அம்மா மண்டபத்துக்கு எழுந்தருள்ற வரைக்கும் பெருமாள் நிதானமா எழுந்தருளுவர். அதுக்கப்புறம் எடுத்தம்பார் ஓட்டோன்னு பெருமாள் வேகமா புறப்பட்டாரானா நேர வெளியாண்டாள் சன்னதியில தான் போய் நிப்பார். அங்க வெளியாண்டாளோட மாலை மாத்தின்றுவர். வெளியாண்டாளோட மாலை மாத்தின்ட்டு அப்படியே பிரதட்சிணமா கோவிலுக்கு போய் எழுந்தருளிடுவார் பெருமாள். இதோட உறையூர் உற்சவம் முடிகிறது. பெருமாள் உறையூர் நாச்சியார் சன்னதியிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பி வரச்ச இந்த இடுக்கான வீதிகளில் எல்லாம் எழுந்தருளி காவிரியில இறங்குறச்ச அந்த இடமெல்லாம் எப்படி இருக்கும்னா நல்லா இருட்டா இருக்கும், நல்லா சில்லுன்னு இருக்கும். பெருமாளுக்கு முன்னாலே போகக்கூடிய தீப்பந்தங்கள் தான் வெளிச்சம். இப்ப அவாவா கையில செல்போன் வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த டார்ச் லைட் எல்லாம் அடிச்சுக்கிறான், அந்த வெளிச்சம் மட்டும்தான். அப்படி ஒரு இருட்டுல ஊரே தூங்கக்கூடிய நிசப்தமான வேலையிலே டமார் டமார்னு பெருமாளுடைய வாத்தியங்கள் முழங்க ஆச்சரியமா தீப்பந்தங்கள் முன்னாடி புடிச்சுட்டு போக ஸ்ரீபாதம் தாங்கிகள் பெருமாளை எழுந்தருள பண்ணி கொண்டு போக பெருமாளுடைய பல்லக்குக்கு பின்னாலே நாமும் நடந்து வரக்கூடிய அந்த அனுபவமானது அனுபவித்தாத்தான் புரியும். ஜலத்துல அப்படி பெருமாளோட நனைஞ்சுண்டு ஜலத்துல நனையறதுனால பங்குனி மாச கோடை வெயிலிலே நம்முடைய உடம்பினுடைய உஷ்ணம் குறைகிறது. பெருமாளை கண்ணார குளிர சேவிச்சுண்டு போறதுனால நம்முடைய சரீரம் ஆத்மாவிலே இருக்கக்கூடிய தாபங்கள் எல்லாம் போகிறது. இப்படி ஆச்சரியமானதான ஒரு காட்சி, உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆத்மாவுக்கும் பூரிப்பை ஏற்படக்கூடியதான யாத்திரை பெருமாளுக்கு பின்னாலே ராத்திரியிலே நடந்து வரக்கூடியதான இந்த உறையூர் நாச்சியார் புறப்பாடு யாத்திரை. அப்படியே ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டார் பெருமாள். வந்து சேர்ந்து சன்னதிக்கு போய் பெருமாள் ஓய்வு எடுத்துக்கிறார். உறையூர் நாச்சியார் சேர்த்தி பங்குனி பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய ஆதி பிரம்மோற்சவத்திலே 6ஆம் திருநாள்னு பார்த்தோம். 6ஆம் திருநாள் பின்னால 3:30 மணிக்கு பெருமாள் புறப்பட்டவர். 7ஆம் திருநாள் மறுநாள் கார்த்தால 4:30 மணிக்கு வெளியாண்டாள் சன்னதியிலே வந்து மாலை மாத்திக்கிறார். மாலை மாத்திண்டு கோவிலுக்கு வந்து பெருமாள் சேர்ந்துடுறார். சேர்ந்துட்டாரானா அதன் பிறகு பெருமாள் பூரணமா ஓய்வு எடுத்துக்கிறார். ஓய்வு எடுத்துட்டு சாயங்காலம் 6:30 மணிக்கு திரும்ப பல்லக்கிலே புறப்பாடு கண்டருளி நெல்லளவு கண்டருளி அப்படியே ஆழ்வான் திருச்சுற்றுன்னு சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வார் சன்னதி பக்கத்திலே இருக்கக்கூடிய தோட்டத்தின் வழியாக நுழைந்து தாயார் சன்னதிக்கு வரார். தாயார் சன்னதிக்கு வந்து பெருமாள் அப்படியே உள்ள நைஸா நுழையிறார். உள்ள உறையூர் நாச்சியார் சன்னதிக்கு போய் வந்தோம்.
தாயாருக்கு தெரியாமல் தான் போனோம், ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு தெரியாமல் தான் போனோம். ஒருவேளை யாரானு சொல்லியிருப்பாளோ என்னமோ தெரியல, நாமளா போய் வாயை விட்டு மாட்டின்ற வேண்டாம். இருந்தாலும் என்ன நடக்கிறதுன்னு அந்த நிலவரத்தை தெரிஞ்சுட்டு வராப்பல நைஸா ஒரு விசிட் அடிச்சுட்டு வருவோன்ற மாதிரி பெருமாள் அப்படி சாதாரணமா எழுந்துருடுவேன். அங்கே பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூமிதேவி இவா 3 பேருக்கும் ஆச்சரியமா வெந்நீராலே திருமஞ்சனம் நடக்கிறது. இத பெரியவா எப்படி சொல்லுவா அப்படின்னா, பெருமாள் முதல் நாள் கார்த்தால 3:30 மணிக்கு கிளம்பினவர், மறுநாள் பிம்மால 4:30 5 மணிக்கு தான் வந்து சேர்றார். அப்படி ஒரு நாளெல்லாம் கூட பெருமாள் ஆயிரக்கணக்கான பக்தர்களை பல மைல் தூரம் போய் ரட்சித்து விட்டு வந்தபடியினாலே பெருமாளுடைய திருமேனியிலே களைப்பு. நல்ல பங்குனி மாசம் கோடை வெயில்ல எழுதிருக்கார் பெருமாள், உடம்புல அத்தனை களைப்பு பெருமாளுக்கு. அந்த களைப்பெல்லாம் போகும்படியா பெருமாள் நேர தாயாரிடத்திலே வந்து, ஸ்ரீரங்கநாயகி, நான் அப்படியே வெளியில போயிட்டு வந்ததுனால உடம்பெல்லாம் எனக்கு வலிக்கிறது, ரொம்ப அப்படியே வந்து அசக்தமா இருக்கிறது, எனக்கு வெந்நீர் திருமஞ்சனம் பண்ணினா நன்னா இருக்கும், வெந்நீரால என்ன குளிப்பாட்டினா நன்னா இருக்கும் அப்படின்னு கேட்கறது போலவும், உடனே தாயார் வெந்நீர் போட்டு பெருமாளை நீராட பண்ணுவது போலவும் இந்த அனுபவம். அப்படி கேட்கிறார். பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூமிதேவிக்கும் ஆச்சரியமா வெள்ளை சாத்துப்படி, வெள்ளை வஸ்திரத்தை சாத்திட்டு அந்த அழகிலே பெருமாளும் பிராட்டியும் வெந்நீராலே தீர்த்தமாடுறா. நம்பெருமாள் வெள்ள வஸ்திரம் சாத்திண்டு, ஸ்ரீதேவியும் பூமிதேவியும் கூட வெள்ள வஸ்திரம் சாத்திண்டு திருவஞ்சனத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி ஆச்சரியமான காட்சி. பொதுவா நம்பெருமாள் எப்ப திருமஞ்சனம் பண்ணின்றாலும் கையிலின்னு சொல்லக்கூடிய திருவள்ளூர் வீரராகவன் சாத்தின் இருக்கிற பப்புளி துப்பட்டியை போலவே சேப்பு கலர்ல பெரிய பெரிய கட்டமா இருக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தை தான் பெருமாள் சாத்திண்டு திருமஞ்சனம் பண்ணிப்பார் நம்பெருமாள். ஆனால் இந்த உற்சவத்திலே இன்னும் சில சமயங்களிலே வெள்ள வஸ்திரத்தை சாத்திண்டு பெருமாளும் உபயநாச்சிமாரும் திருமஞ்சனம் கண்டருள்வா. அதுல அத்தனை அழகா இருப்பா பெருமாளும் பிராட்டியும், சேவிக்க வேண்டியதான ஒரு காட்சி அது. அந்த வெள்ள வஸ்திரத்தோட கூட ஆச்சரியமா வெந்நீர் திருமஞ்சனம் நடந்து பெருமாளுடைய திருமேனிக்கு விடாய் தீர, பெருமாள் திருமேனியில இருக்கக்கூடிய வலியெல்லாம் பறந்து போகும்படி தாயார் உபச்சாரங்கள்லாம் பண்ணி பெருமாளை நல்லபடியா அனுப்புறா அப்படின்றதா ஐதிஹியம். இந்த திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நடுராத்திரி 12:45 மணிக்கு பெருமாள் கண்ணாடி அறைக்கு எழுந்துள்ளார். தாயார் சன்னதியிலிருந்து அப்படியே நழுவுறார் பெருமாள். நல்ல வேலை தாயார் கண்டுபிடிக்கல. போனோம், உடம்பு வலிக்கிறதுன்னோ, நல்ல விதமா வெந்நீர் போட்டு தீர்த்தமாட்டி அனுப்பிட்டா, தப்பித்தோம் அப்படின்னு பெருமாள் தைரியமா வர. ஒரு சந்தோஷம் பெருமாளுக்கு, நல்ல வேலை தாயாருக்கு தெரியல மாட்டல அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம். மறுநாள் கார்த்தால 8ஆம் திருநாள் உற்சவத்தன்னைக்கு பின்னால ஒரு 6:30 மணிக்கு பெருமாள் கண்ணாடி அறையிலிருந்து புறப்பட்டு எல்லைக்கரை மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்டபத்துக்கு எழுந்தருள்றார். இது எங்க இருக்குன்னா கொள்ளிடக்கரையிலே இப்ப யாத்திரை நிவாசம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியதான மண்டபம் எல்லைக்கரை மண்டபம், எல்லைக்கரை ஆஸ்தான மண்டபம்னு சொல்லுவா. பெருமாள் கார்த்தால 6:30 மணிக்கு கோவில்ல இருந்து கிளம்பினவர். வழியில அங்கங்க மண்டபத்துல நின்று அவாவா கொடுக்கிற பழங்களை எல்லாம் சாப்பிட்டு ஹாரத்தி எல்லாம் வாங்கிட்டு வழிநடை உபயங்கள் எல்லாம் கண்டருளி யாத்திரை நிவாஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லைக்கரை ஆஸ்தான மண்டபம் சேர்றதுக்கு மத்தியானம் 12 மணி ஆகும். கோவில்ல இருந்து அந்த மண்டபத்துக்கு போறதுக்கு 5:30 மணி நேரம் பெருமாளுக்கு. அத்தனை தூரம் வழியில இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு வீதிகளுக்கெல்லாம் பெருமாள் எழுந்தருளி அவளை எல்லாம் அனுகிரகிச்சுட்டு போறார். அதனால நாழியாருது. அந்த எல்லைக்கரை மண்டபத்துக்கு போய் 12 மணிக்கு சேர்ந்துட்டாரானா சாயங்காலம் வரைக்கும் பெருமாளுக்கு அங்கேயே ஓய்வு. பெருமாளை போய் சேவிக்கிற பக்தாள்லாம் அங்க போய் சேவிக்கலாம். ஸ்ரீரங்கத்துல இது ஒரு ஆச்சரியமான அனுபவம். என்னன்னா, இந்த 4 உற்சவங்கள்லயும் பெருமாள் ஒரு நாளும் கார்த்தால ஒரு வாகனத்துல புறப்படுவார். புறப்பட்டாரானா சில நாள் வாகன புறப்பாடாய் நேர கோவிலுக்கு வந்துருவார். சில உற்சவங்கள்ல கார்த்தால ஒரு வாகனத்துல புறப்பட்டு ஏதோ ஒரு தோப்புக்கு போவார், ஏதோ ஒரு மண்டபத்துக்கு போவார். பெருமாள் நிறைய தோப்பு உண்டு. ராயர் தோப்புன்னுவா, அந்த தோப்புன்னுவா, இந்த மண்டபம்னுவா, இந்த ஆஸ்தான மண்டபம்னுவா, நிறைய இடம் உண்டு. கார்த்தால ஒரு வாகனத்துல அப்படியே புறப்பாடாய் போனேரானா நேரா அந்த மண்டபத்துக்கோ தோப்புக்கோ போய் இறங்கிடுவார். கார்த்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கேயேதான் இருப்பார் பெருமாள். போய் சேவிக்கிறவா அங்க சேவிக்கலாம். அது ஒரு தனி அனுபவம். இப்ப திருவள்ளூர் பெருமாளை ஸ்ரீபெரும்போதூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான கஷேத்திரத்துல சேவிக்கிறது எப்படி விசேஷம்னு அனுபவிக்கிறோமோ, அந்த மாதிரி நம்பெருமாளை நம்ம கோவில்ல சேவிக்கிறது இல்லாம, உத்தரவீதி சித்திரவீதியில சேவிக்கிறது இல்லாம, உறையூர்ல சேவிக்கிறது, ஜீயர்புரத்துல சேவிக்கிறது, இந்த மண்டபத்துல சேவிக்கிறது, அந்த தோப்புல சேவிக்கிறதுன்றதெல்லாம் ஒரு தனி அனுபவம். எங்கேயோ இருக்கிறவாளால எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது. யாருக்கு எப்போ எது பிராப்தமோ அதை சேவிக்கிறோம். இருந்தாலும் இதெல்லாம் சேவிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றதுக்காக விஞ்ஞாபிக்கிறது. அப்படி ஆச்சரியமா அந்த தோப்புக்கோ மண்டபத்துக்கோ எழுந்தருளினாரானா சாயங்காலம் அங்கே இருந்து வரைச்ச வேற வாகனத்துல வருவார் பெருமாள். கார்த்தால பெருமாள் எழுந்தருளின வாகனம் திரும்ப வந்துடும் கோவிலுக்கு. பெருமாள் போய் இறங்கினா விட்டு
சாயங்காலம் பெருமாள் புறப்பட வேண்டிய வாகனம் அந்த தோப்புக்கோ அந்த மண்டபத்துக்கோ போய் சேர்ந்துடும். அதுல புறப்பட்டு கோவிலுக்கு வந்து சேருவார் பெருமாள். இதெல்லாம் ஆச்சரியமான ஒரு அனுபவம். இதெல்லாம் போறச்ச ஒரு வாகனம் அங்கே வந்து கார்த்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா பக்தர்களுக்கும் அருள் பாலித்து விட்டு அங்கே இருந்து வரக்கூடியது ஒரு வாகனம் அப்படின்றதெல்லாம் ஒரு ஆச்சரியமான அனுபவம். ஸ்ரீரங்கத்துல மட்டுமே நடக்கக்கூடிய வைபவங்கள் இதெல்லாம். அந்த மாதிரி கார்த்தால 6:30 மணிக்கு கிளம்பினவர் மத்தியானம் 12-12:30 மணிக்கு எல்லக்கர ஆஸ்தான மண்டபத்துக்கு போய் சேர்றார். மத்தியானத்துல இருந்து சாயங்காலம் 5 மணி 5:30 மணி வரைக்கும் எல்லாருக்கும் சேவை கொடுத்துட்டு சாயங்காலம் 6 மணிக்கு குதிரை வாகனத்திலே பெருமாள் புறப்பாடு கண்டருள்கிறார். அங்கே இருந்து குதிரை வாகனமானது நேர வந்து சித்திரவீதி முழுக்க பிரதட்சணம் பண்ணிண்டு கோரதம்னு சொல்லக்கூடிய தேருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கோரத மூலையிலே ஆச்சரியமா வையாளி நடக்கிறது பெருமாளுக்கு. ஸ்ரீரங்கத்திலே சேவிக்க வேண்டிய வைபவங்கள்ல வையாளி பிரதானமான உற்சவம். அவ்வளோ பெரிய குதிரை வாகனத்துல பெருமாளை எழுந்தருள பண்ணிண்டு, என்னமோ சாதாரணமா பெருமாளை மட்டும் தோல்ல எழுந்தருள பண்ணிண்டு வையாளி பண்றது போல அந்த ஸ்ரீபாதம் தாங்கி சுவாமிகள் அப்படியும் இப்படியும் பெருமாளை குளிக்கிண்டு சுழட்டிண்டு ஆச்சரியமா பெருமாள் நேரையே குதிரை வாகனத்துல சாகசம் பண்ணக்கூடியதான காட்சி. இந்த குதிரை வாகனத்திலே வையாளி நடக்கிறதுன்றது என்ன? குதிரை சவாரி பண்ணக்கூடிய வீரர்கள். குதிரையில யார் வேணாலும் சவாரி பண்ண முடியாது, ஏறி உட்கார்ந்தா போக போறது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு தனி ஆற்றல் வேணும். குதிரையில பயணம் பண்ணக்கூடியதுன்றது பழக்கம் இருக்கணும், அது ஒரு தனி கலை. நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் குதிரையில உட்கார்ந்துட்டு போறது, குதிரையை செலுத்துறது, குதிரை நம்மளை தூக்கி போடாம இருக்கும்படியா உட்கார்ந்துட்டு வர்றதுன்றதெல்லாம் தனி கலை. அதுக்கு நிறைய பயிற்சி வேணும். அப்படி குதிரையிலே சவாரி பண்ணக்கூடிய அந்த சாகசம் தெரிந்த வீரர்கள் அப்படி குதிரை சாகசம் எல்லாம் பண்ணுவா. குதிரையை அப்படி சுழற்றுறது இப்படி சுழற்றுறது அப்படி ரவுண்ட் அடிக்கிறது அப்படின்னு சாகசங்கள் எல்லாம் பண்ணுவா. அந்த சாகசத்தை பெருமாள் பண்ணுவது போலத்தான் இந்த வையாளி. அவ்வளோ பெரிய குதிரை வாகனத்தை தோல்ல எழுந்துருள பண்ணி கொண்டு அவ பண்ணக்கூடிய அந்த சாகசமான வையாளின்றது கண்டிப்பா சேவிக்க வேண்டியதான ஒரு வைபவம். அது கோரதம் இருக்கக்கூடியதான இடத்திலே நடக்கிறது. அந்த வையாளி எல்லாம் முடிந்து அங்கே கூடியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அடியவர்களை பெருமாள் அனுகிரகம் பண்ணிவிட்டு ராத்திரி கண்ணாடி அறைக்கு திரும்ப எழுந்தருளிடர். மறுநாள் 9ஆம் திருநாள் உற்சவம், பங்குனி உத்திரம், ஸ்ரீரங்கநாச்சியாருடைய அவதார உற்சவம். பெருமாள் நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாதனுடைய தர்ம பத்னி பட்ட மகிழ்ச்சியான ஸ்ரீரங்கநாச்சியார் பெரிய பிராட்டியாருடைய திருநட்சத்திரம். பங்குனியில் உத்திரநாள் பாருதித்தால் வாழியன்னு தாயார் அவதாரம் பண்ணின உற்சவம். அன்னைக்கு ஸ்ரீரங்கநாச்சியாருடைய பிறந்த நாள். தாயாருக்கு நம்ம இடத்துல ஒன்னும் கோபம் இல்லை. ஆயில்யத்தன்னைக்கு கமலவள்ளி நாச்சியாருடைய பிறந்த நாளுக்காக அவளை போய் பார்த்துட்டு வந்தோம். அது ஒருவேளை தெரிந்திருக்குமோன்னு கண்டுண்டு வரலான்னு போனா நல்ல வேளை தெரியல. இதோ இவளுடைய பிறந்த நாளும் வந்து விட்டது. ஸ்ரீரங்கநாச்சியாரை போய் பார்த்து இன்னைக்கு முழுக்க அவளோட இருந்துட்டு அவ கையால சாட்டு வரணும்னு பெருமாள் கிளம்புற. கார்த்தால 6 மணிக்கு பெருமாள் தங்க பல்லக்கிலே விசேஷமா புறப்பாடு கண்டருள்றார். முதல்ல எல்லா சித்திர வீதிகளுக்கும் பெருமாள் எழுந்தருள்றார். 4 சித்திரை வீதிகளுக்கும் பெருமாள் புறப்பாடு கண்டருளி அதன் பிறகு உத்தர வீதிக்கெல்லாம் பெருமாள் எழுந்தருள்றார். சித்திரை வீதி அப்படின்னா சித்திர மாசம் பிரம்மோற்சவத்திலே பெருமாள் எழுந்தருளக்கூடிய தேர் நிற்கிற வீதி. சித்திர தேர் இருக்கக்கூடிய அந்த வீதி சித்திர வீதியின் பெயர் வந்தது. அது கூரத்தாழ்வான் திருமாளிகைக்கும் பெரிய நம்பிகள் திருமாளிகைக்கும் எதிரே இருக்கக்கூடியதான இடம். அது சித்திர தேர் மூளை. அந்த ஸ்கொயர் அப்படியே சித்திர வீதின்னு பெயர். அந்த சித்திர வீதி முழுக்க முதல்ல பெருமாள் புறப்பாடு கண்டருள்றார். அதன் பிறகு நேர உத்தர வீதிக்கு நுழையிறார். அது என்ன உத்தர வீதி அப்படின்னா உள் திருவீதி அப்படின்னு பெயர். உள்துறை அப்படின்னா ஒரு கோவில்ல இருக்கக்கூடிய பல கைங்கரியங்களை குறிக்கும். அது உள்துறைன்னா கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய பல துறைகள், பல டிபார்ட்மெண்ட்ஸ். மடப்பள்ளி கைங்கரியம், பெருமாளுடைய வஸ்திரத்தை தோச்சு உலத்துற கைங்கரியம், பரிவட்டர கைங்கரியம், பெருமாளுக்கு நந்தவனம் அமைத்து புஷ்பம் மாலை இதெல்லாம் கற்ற கைங்கரியம், பெருமாள் திருவாராதனம் பண்ணக்கூடிய அர்ச்சகர்கள் ஒரு துறை, பெருமாள் திருவாராதனத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடிய பரிச்சாரகர்கள் அவா ஒரு துறை, கோவில பெருக்கி சுத்தம் பண்ணக்கூடியவா அலகிடுவார்னு பேர் அவா ஒரு துறை, கோலமிடுபவர்கள், பெருமாளுக்கு தலிகை சுமந்து கொண்டு வந்து சன்னதியிலே வைப்பவர்கள்னு பல துறைகள் உண்டு. இப்படி இந்த உள்துறையிலே எத்தனை கைங்கரிய துறைகள் உண்டோ, எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் உண்டோ, அத்தனை பேரும் கோவில சுத்தியே இருக்கணும். ஏன்னா பெருமாளுக்கு சமயத்துக்கு வரணும். இவா எங்கேயோ வச்சுட்டு அங்கேருந்து இவா வரத்துக்குள்ள நாழியா எடுத்துன்னா பெருமாள் காத்துட்டு இருக்க கூடாது. எது ஒண்ணுனாலும் கூப்பிட்டா வரக்கூடிய தூரத்துல இவா இருக்கணும்ன்றதுக்காக ரங்கா கோபுரத்தை சுத்தி இருக்கக்கூடியதான அந்த வீதியை
உள் திருவீதி, அதாவது உள்துறை பணியாளர்கள் தங்கக்கூடிய வீதி அப்படின்னுட்டு ஒரு பக்கம் அரையர்கள், ஒரு பக்கம் அர்ச்சகர்கள், ஒரு பக்கம் பட்டர் வம்சம், ஒரு பக்கம் உத்தம நம்பி வம்சம் அப்படின்னு கைங்கரியம் பண்ணக்கூடியவா 4 பக்கம் பெருமாள் சமயத்துக்கு போகணும் கோவிலுக்கு அப்படின்றதுக்காக பக்கத்திலேயே இருக்கணும்னு பண்ணப்பட்ட ஏற்பாடு. அப்படி உள்துறை பணியாளர்கள் இருக்கக்கூடியதான உள் திருவீதி தான் உத்தரவீதி. அந்த 4 உத்தரவீதிகளிலும் பெருமாள் புறப்பாடு கண்டருளி நேர சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியதான தோட்டத்தின் வழியாக ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதி முன் மண்டபத்துக்கு எழுந்தருள்றார் பெருமாள். இதற்கு காத்தால 9:30 மணின்னு சொல்லுவா, 9:45, 10, 10:15 கூட ஆயிடும் சில சமயத்துல. அப்படி வரார் பெருமாள். இன்னைக்கு ஸ்ரீரங்கநாச்சியாருடைய திருநக்ஷத்திரம். முந்தா நாள் போனோம், வெந்நீர் தீர்த்தம் ஆடணும்னு சொன்ன உடனே வெந்நீர் போட்டு திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி வச்சா தாயார். அதனால நம்ம இடத்துல கோபம் இல்லை. நேர தாயார போய் பார்த்து இன்னைக்கு தாயார் கையால சாப்பிடுறதுன்னு பெருமாள் உள்ள நுழையிறார். அப்போ ஆச்சரியமா தாயார் தன்னுடைய சேடிமார்களை விட்டு பெருமாளை உள்ள நுழைய முடியாதபடிக்கு சில வார்த்தைகள் சொல்றார். சேடிமார்கள் அப்படின்னா சேவடிமார்கள் அப்படின்றதனுடைய சுருக்கம் அது. சேவடி அப்படின்னு நீ சேவடி செவ்வி திருக்காப்புன்னு பெருமாளுடைய திருவடிய சேவடின்னு சொல்ற மொழியோ, அந்த திருவடியின் கீழே கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள். நம்ம லோக்கல் பாஷையில சொல்லணும்னா வேலைக்காரா ஆள்காரா. பெருமாளுக்கு சில சேவடிமார்கள் இருப்பா. அவ பெருமாளுடைய கைங்கரியத்தை பண்றதுக்கு காத்துன்னு இருப்பா. அவ பெருமாளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கூட இருந்து பண்ணிட்டு இருப்பா. தாயாருக்கு இருக்கக்கூடிய சேவடிமார்கள் பெண்களா இருப்பா. அவ தாயாருக்கு எப்போ என்ன தேவையோ, தாயார் எப்ப என்ன சொல்றாலோ அதை பண்றதுக்காக காத்துன்னு இருப்பா. இவாளுக்கெல்லாம் சேவடிமார்கள்னு பெயர். இப்படி பெருமாளுடைய சேவடிமார்களா அரையர் சுவாமிகள் ஒரு குழுவா பெருமாளுக்கு முன்னால நின்றுப்பா. பெருமாள் எழுந்தருளி இருக்கிற பல்லக்குக்கு முன்னால நின்றுப்பா. ஸ்ரீரங்கநாச்சியாருடைய சேவடிமார்களா பண்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கைங்கரியவரா தாயாருக்கு முன்னால நின்றுப்பா, ஒரு கோஷ்டியா நின்றுப்பா. தாயார் சொன்ன வசனங்களை எல்லாம் உள்ள இருந்து தாயாரனுடைய சேவடிமார்களான அந்த தோழிகள், அந்த பெண்கள் கேட்டுண்டு வந்து வாசல்ல பெருமாள் கிட்ட சொல்றது போலவும், பெருமாள் சொன்ன விஷயங்களை எல்லாம் பெருமாளுடைய சேவடிமார்களான அரையர் சுவாமிகள் காதால கேட்டுண்டு வந்து தாயாருடைய சேவடிமார்களிடத்திலே சொல்வது போலவும், இந்த 2 சேவடிமார்களும் பெருமாள் என்ன சொல்றார், தாயார் என்ன சொல்றா அப்படின்னு வந்து எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சபையில சொல்லுவா. இப்படி நடக்கக்கூடிய இந்த உரையாடலுக்கு பிரணய கலக சம்வாதம்னு பெயர். பிரணய கலகம் அப்படின்னா ஊடல். சேர்ந்தே இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையே ஒரு கருத்து வேறுபாடு வந்து அவர்களுக்கு ஊடே நடக்கக்கூடியதான ஒரு சின்ன பொய்க்கோபம், அதுக்கு ஊடல்னு பெயர். ஊடே அப்படின்னா நடுவேன்னு அர்த்தம். 2 பேரும் சேர்ந்து நெருக்கமா இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம், ஒற்றுமையா இருக்கான்னு அர்த்தம். அப்ப அவ நடுவுல யாரும் போக முடியாது, யாரும் அவளை பிரிக்க முடியாது, அத்தனை ஒற்றுமையா அத்தனை இறுக்கமா இருக்கா. ஊடே அப்படின்னா நடுவேன்னு அர்த்தம். இவ 2 பேருக்கு நடுவுல யாராவது நுழைய முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம், இவரை பத்தி அவளண்டையோ அவளை பத்தி இவரண்டையோ ஏதான கலகம் பண்ணி ஒருத்தர் மேல ஒருத்தர் பொறாமையோ பொச்சரிப்போ வரும்படியாக பண்ணி அவ 2 பேருக்குள்ள ஆகாம பண்ணிட்டோமானா 2 பேரும் சேர்ந்து இல்லாம பிரிஞ்சிருப்பாரோ இல்லையோ, அப்ப நடுவுல பூந்து கொண்டாட வேண்டியது, அதுக்கு ஊடல் அப்படின்னு பெயர். அந்த ஊடலை தீர்க்கும்படியான ஒரு சமாதான காட்சி நடக்கிறது இங்கே. என்னதான் உறையூர் நாச்சியார் சன்னதிக்கு பெருமாள் எழுந்தருளி விட்டு வந்தாலும் அதனால பிராட்டிக்கு மனசிலே வருத்தம் உண்டுனாலும், பெருமாள் உடம்பெல்லாம் வலிக்கிறது, வெந்நீரால என்ன குளிப்பாட்டுன்னு வாயை திறந்து கேட்டதுக்கு அப்புறமா இல்லைன்னு சொல்லி பெருமாளை அனுப்புறதுக்கு பிராட்டிக்கு மனசு வரல. அத்தனை கோபம் இருந்தாலும் கூட பெருமாளுக்கு அந்த நேரத்துக்கு என்ன பணிவிடை கேட்டாரோ அதை பண்ணிவிட்டா தாயார். அவளுடைய கடமை ஆயிடுத்து. இப்ப பெருமாள் சௌக்கியமாயிட்டார், சுகமாயிட்டார். போராத குறைக்கு மறுநாள் குதிரை வாகனத்துல சவாரி பண்ணி வையாளி எல்லாம் பண்ணி சாகசம் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கார். இன்னைக்கு தாயார பாக்கிறதுக்கு வரேன் பேர் வழின்னுட்டு ஊரெல்லாம் சுத்தி பல்லக்களை எல்லாருக்கும் சேவை சாதிச்சுட்டு எல்லா அடியவர்களோடையும் கலந்து பரிமாறிட்டு வேற வந்திருக்கார் பெருமாள். இப்ப நல்லா சௌக்கியமா தானே இருக்கார் பெருமாள். உடம்பு வழி எல்லாம் பறந்து போயிடுத்தோம்னா இப்ப பெருமாளை வச்சு செய்யலாம், இப்ப ஆரம்பிக்கிறேன் கச்சேரியன்னுட்டு தாயாரானவள் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறாள். பெருமாள் ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதிக்கு உள்ள நுழையறதுக்கு முற்படுறார். நுழையறதுக்கு முயற்சி பண்ற பெருமாள் தாயார் உள்ள இருக்கக்கூடிய அவளுடைய சேடிமார்கள்னு சொல்லக்கூடிய பணிப்பெண்கள் தோழிகள் இடத்திலே சொல்லி, நான் அவர் மேல கோபமா இருக்கேன், அவரை உள்ள விடாதுங்கோ, கதவை சாத்திடுங்கோ அப்படின்னு சொல்ல, பெருமாளுடைய பல்லக்கு உள்ள நுழையிற சமயத்துல தாயார் சன்னதியினுடைய கதவுகள் நிலைக்கதவுகள் சாத்தப்படுறது. பெருமாளுக்கு மனசிலே வருத்தம். ஆசையா நுழையணும்னு போனவருக்கு திடுக்குன்னு ஆகி போயிடுது. அப்படி பெருமாள் பல்லக்கோட திரும்பி ரிவர்ஸ்ல வந்து அவருடைய ஸ்தானத்துல நின்றுடுறார். சரி பெருமாள் என்ன ஆனாருன்னு பார்க்கலாம் அப்படின்னுட்டு
உள்ள இருக்கக்கூடிய தாயாரனுடைய சேவடிமார்கள் கதவை திறந்து லேசா பாக்குறா. சரி, கதவை திறந்திருக்கா, இந்த சமயம் பார்த்து உள்ள நுழைஞ்சுடலான்னு பெருமாள் திரும்ப நுழையறதுக்கு முயற்சி பண்றார். தபார்னு கதவை சாத்துறா. பெருமாள் திரும்பவும் ஏமாந்து போய் வந்துடுறார். இப்படி கதவை திறந்து திறந்து அவ பாக்குறதும், அந்த சமயத்திலே பெருமாள் நுழையணும்னு முயற்சி பண்ணி தாயாருடைய கோபத்தினாலே இவ கதவை திறக்காதபடியினாலே சாத்தி கொண்டபடியினாலே உள்ள நுழைய முடியாம திரும்ப வரதுமா நடந்துட்டு இருக்கிறது. இப்ப என்ன கோபம் பிராட்டிக்கு? முந்தா நாள் வந்த போது கூட வெந்நீர் திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி நன்னாதானே பார்த்துட்டு நன்னாதானே பேசி அனுப்பினா, எதனால இப்படி பண்றான்னு தெரியாம பெருமாள் குழம்பி நிக்கிறார். அப்படி குழம்பி நிக்கக்கூடிய சமயத்திலே பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இடையே நடக்கக்கூடியதான உரையாடல். ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கோபமா இருக்கா. பிராட்டி பெருமாள் மேல கோபமா இருக்கா. பெருமாள் பிராட்டி ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியாம குழம்பி இருக்கார். ஆக இவா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்து நேர பேசிக்கல. பிராட்டி என்ன சொல்லணும்னு நினைக்கிறாளோ அதெல்லாம் தன்னுடைய அடியவர்கள் மூலமா சொல்லி அனுப்புறா. பெருமாள் சொல்ல நினைக்கிறதெல்லாம் தன்னுடைய அடியவர்கள் மூலமா சொல்றார். இப்போ ஸ்ரீரங்கநாதனுக்கும் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கும் நடக்கக்கூடியதான அந்த பிரணய கலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உரையாடல் ஆரம்பம். இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு பெருமாள் எல்லா வீதிகளுக்கும் எழுந்தருளப் போகிறார் அப்படின்னுட்டு சித்திரவீதி உத்தரவீதியில் இருக்கிறவாளெல்லாம் அவ ஆத்து வாசல்ல பந்தல் எல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏத்தி வச்சு பெரிய கோலங்கள் எல்லாம் இட்டு பெருமாளுக்கு விசேஷமா விளக்கேத்தி வச்சு உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி பெருமாளை ஆச்சரியமா வரவேற்கிறா. எல்லா உபச்சாரங்களையும் பெருமாள் எழுந்தருளி கொண்டு ஆசாசையா பிராட்டிய சேவிக்கணும்னு இங்க வந்தா, பிராட்டி உள்ள விட மாட்டேன்னு கோச்சுண்டு கதவை சாத்தினா பெருமாளுக்கும் மனசுல வருத்தம். எப்படியான நுழைஞ்சிடுறதுன்னு பெருமாள் ஆவேசமா பல்லக்கோடு கூட அப்படி உற்சாகமா உள்ள நுழையறச்ச பூ பந்துகள் புஷ்ப சரத்தை அப்படி பந்து மாதிரி சுத்தி பிராட்டி அதை உள்ள இருந்து விட்டு எறியறா பெருமாள் பேர்ல, வராதே போ அப்படின்னு. வாழைப்பழம், பலாச்சுளைகள், திராட்சை பழம், அந்த மாதிரி கணவனும் மனைவியும் ஆசையா விளையாட்டிலே எதையெல்லாம் கொண்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் எரிந்து கொள்வார்களோ அந்த மாதிரி எரிஞ்சுக்கிறா ஒருத்தர் மேல ஒருத்தர். அப்படி கோச்சுண்டு இந்த சின்ன சண்டை நடக்கிறது. இப்ப பெருமாளும் பிராட்டியும் சண்டை நடந்துட்டே இருந்தா பிரயோஜனம் இல்லை, பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். முதல்ல பெருமாள் அருளி செய்த பிரகாரம். இப்ப இந்த உபன்யாசத்திலே பொதுவா என்ன நடக்கிறதுன்னு கதை மாதிரி சொல்லிட்டு போகாமல் பெருமாளும் பிராட்டியும் பேசிக்கொள்ளக்கூடிய அந்த உரையாடல்கள், அந்த சம்பாஷணையையும் ஒரு முறை நாம கேட்கறதுக்கு பிராப்தமானோம். ஸ்ரீரங்கத்திலேயே நிறைய பேர் கேட்டிருக்கலாம். அங்க என்ன ஒரு கஷ்டம்னா, பல நேரங்கள்ல சுத்தி இருக்கக்கூடிய அடியவர்கள் பேசிண்டே இருப்பா, நம்ம காதுல அந்த சுவாமிகள் என்ன சொல்றான்ற வார்த்தை உழாது காதுல. அது பொதுவா நடக்கும். பெரிய சன்னதி உற்சவம் நடந்துட்டு இருக்கும், ஒரு உபன்யாசம் நடக்கும், இல்ல இந்த மாதிரி ஏதான சேவிப்பா, இந்த மாதிரி உரையாடல்கள் நடக்கும். ஆசையா காது கொடுத்து கேட்கலான்னு போறச்சதான் நம்மளவா ஒன்னு கத்துவா பேசுவா. அப்படியே கல்யாண கூட்டம் போல அப்படி சவுண்டா இருக்கும், அப்படி இறைச்சலா இருக்கும், ஒண்ணுமே காதுல உழாது. அதையும் மீறி சில பேர் கேட்டிருப்பா. இருந்தாலும் அந்த வசனங்களை எல்லாம் ஒரு முறை காதால கேட்கறதுன்றது நமக்கு பிராப்தமானபடினாலே அதை சொல்லிட்டு சொன்னா நல்லா இருக்கும்ன்றதுக்காக அந்த வசனங்கள் சொல்றது. பெருமாள் அருளை செய்த பிரகாரம். இப்ப பெருமாள் தாயாருக்கு சொல்றார் விஷயத்தை. பெருமாள் பக்கத்துல இருக்கக்கூடிய அரையர் சுவாமிகள் சொல்றார், நாம் உற்சவார்த்தமாக புறப்பட்டருளி திருவீதிகள் எல்லாம் வலம் வந்து தேவதைகள் புஷ்ப வருஷம் வர்ஷிக்க பிராமணர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண இப்படி பெரிய மனோரதத்தோட தங்களிடத்தில் வந்தால் தாங்கள் எப்போதும் எதிரே விடை கொண்டு திருக்கை கொடுத்து உள்ளே எழுந்தருளப் பண்ணி கொண்டு போய் திவ்ய சிம்மாசனத்திலே ஏறியருளப் பண்ணி திருவடிவிளக்கி திருவொத்தாடை சாத்தி திருவாளவட்டம் பரிமாறி மங்களஹாரத்தி கண்டருளப் பண்ணி சுருளமுது திருத்தி சமர்ப்பித்து இப்படி அநேக உபசாரங்கள் எல்லாம் நடக்குமே. இன்றைக்கு நாம் எழுந்தருளின இடத்திலே திருப்பல்லக்கை தொட்டு தள்ளி திருக்காப்பு சேர்த்து கொண்டு திருமுக மண்டலத்தை திருப்பிக் கொண்டு திருச்சேடிமார்கள் கைகளாலே பந்துகளாலும் பழங்களாலும் விட்டு எரிவித்து இப்படி ஒரு காலாகாலங்களிலேயும் பண்ணாத அவமானங்களை எல்லாம் இன்றைக்கு பண்ண வந்த காரியம் ஏது என்று கேட்டு வரச் சொல்லி பெருமாள் அருளி செய்த பிரகாரம். பெருமாள் தன்னுடைய அடியவர்களிடத்திலே தாயாருக்கு சொல்றார் தூது மாதிரி, எனக்கு உற்சவம் நடந்துட்டு இருக்கிறது, இப்போ பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்கிறது. அந்த உற்சவத்தினுடைய அங்கமான ஆச்சரியமா புறப்பட்டு எல்லா வீதிகளிலும் உளம் வந்தேன். எத்தனை சந்தோஷமா வீதிகள்ல புறப்பாடு வந்தேன் தெரியுமா? அப்படி நான் உத்தர வீதிகளிலும் சித்திர வீதிகளிலும் ஆச்சரியமா புறப்பாடு வரச்ச தேவதைகள் எல்லாம் ஆகாசத்தில இருந்து மலர் மழை பொழிந்தா. புஷ்ப வருஷம் புஷ்ப விருஷ்டியானது பொழிந்தது, மலர் மழையை பொழிஞ்சா. அப்படியே புஷ்ப மழையில நனைஞ்சுட்டு வந்தேன். இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய நிலத்தேவர்களான பிராமணர்கள் எல்லாரும் வேத பாராயணமும் பிரபந்த பாராயணமும் பண்ணி என்ன ஸ்தோத்திரம் பண்ணி வரவேத்தா.
நான் இப்படியெல்லாம் ஆசையா மத்தவா என்ன ஸ்தோத்திரம் பண்ணும்படியா அந்த சந்தோஷத்துல மிதந்துண்டு உங்களை பார்க்கணும்னு ஸ்ரீரங்கநாச்சியாரே உம்மிடத்திலே வந்தா, இப்படிலாம் நான் இதுக்கு முன்னால பல முறை உங்களை தேடி வந்தப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணினீங்க? ஆச்சரியமா நம்மளை தேடி நம்ம பெருமாள் வராருன்னுட்டு நீங்க புறப்பட்டு உங்களுடைய சன்னதி வாசலுக்கு வந்து காத்துட்டு இருந்து வாங்கோ உள்ளேன்னு சொல்றது போல என்ன வரவேற்று உங்க கையால என் கையை பிடிச்சி உள்ள அழிச்சுட்டு போய் நான் உட்கார்ந்துக்க கூடிய சிம்மாசனத்திலே என்னை அமர வைத்து எனக்கு பாதமெல்லாம் அலம்பி விட்டு அந்த பாதத்திலே இருக்கக்கூடிய ஈரம் போறதுக்காக உங்க புடவை தலைப்பாலே அந்த திருவடியில இருக்கக்கூடிய ஈரத்தை துடைத்து, நான் அப்படி வெயில்ல எல்லா வீடுகள்லயும் புறப்பாடு கண்டருளி வந்ததுனால என் உடம்புல இருக்கக்கூடிய வேர்வை எல்லாம் போகும்படி எனக்கு அப்படி சில்லுன்னு விசிறி எல்லாம் வீசி விட்டு, இத்தனை அழகா நான் புறப்பாடு கண்டருளினேன், என்னுடைய அழகை பார்த்து யாருடைய கண்ணெச்சில் பட்டிருக்குமோ, எனக்கு என்ன திருஷ்டி வந்திருக்குமோ அப்படின்னு நீங்க எனக்கு ஆரத்தி எல்லாம் சுத்தி போட்டு, எனக்கு ஆச்சரியமா நான் போட்டுக்கிறதுக்கு வெத்தலைப்பாக்கெல்லாம் மடிச்சு கொடுத்து, இப்படி எவ்வளவோ உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி என்ன எவ்வளவு ஆசையா கவனிச்சுப்பீங்க. ஆனால் இன்னைக்கு உங்க பிறந்த நாள் அப்படின்னு ஆசாசையா நான் இந்த மாதிரி விசேஷமா புறப்பாடு கண்டருளி உங்க சன்னதிக்கு வந்தா, என்ன வெளியில வந்து கையை பிடிச்சு உள்ள அழிச்சுட்டு போகாம என்னுடைய பல்லக்க தொட்டு தள்ளி விட்டு கதவையும் சாத்திண்டு முகத்தையும் திருப்பிண்டு உங்களுடைய சேவடிமார்கள்னு சொல்லக்கூடிய தோழிகளிடத்திலே பந்துகளையும் பழங்களையும் கொடுத்து என் மேலே வீசி எறிந்து, இதுவரைக்கும் எந்த காலத்திலும் பண்ணாத இத்தனை அவமானங்களை எல்லாம் இன்னைக்கு ஏன் பண்றங்கோ அப்படின்னு உங்க தாயார போய் கேட்டுண்டு வாங்கோ அப்படின்னு பெருமாள் சொல்லி அனுப்புறார். இதை கொண்டு போய் தாயாரிடத்திலே தாயாருடைய சேடிமார்கள் சொல்றா. அதுக்கு தாயார் பதில் சொல்றா. இப்போ நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் தாம் எப்போதும் போலே எழுந்தருளினதே மெய்யானால் திருக்கண்கள் எல்லாம் சிவந்திருப்பானேன், திருவதனம் வெடுத்திருப்பானேன், திருக்குழல் கற்றைகள் எல்லாம் கலைந்திருப்பானேன், திருக்கழுத்துகள் எல்லாம் நகக்ஷதங்களாய் இருப்பானேன், கஸ்தூரி திருமண் காப்பு கரைந்திருப்பானேன், திருமேனியெல்லாம் குங்குமப்பொடிகளாயிருப்பானேன், திருவடிகள் எல்லாம் செம்பஞ்சு குழம்பாயிருப்பானேன், திருப்பரிவட்டங்கள் எல்லாம் மஞ்சள் வர்ணமாயிருப்பானேன். இப்படிப்பட்டிருக்கிற அடையாளங்களை பார்த்து நாச்சியாருக்கு மிகவும் திருவுள்ளம் கலங்கி இருக்கிறது. ஆனபடியினாலே உள்ளே இருக்கிற பேரை வெளியிலே விட வேண்டாம் என்றும் வெளியிலே இருக்கிற பேரை உள்ளே விட வேண்டாம் என்றும் இப்படி ஒரு கட்டுப்பாடு பண்ணி கொண்டிருக்கிற சமயத்திலே இப்போது உள்ளே விண்ணப்பம் செய்ய சமயமில்லை. ஆனபடியினாலே நேற்றைக்கு எழுந்தருளின இடத்திலே தானே இன்றைக்கும் எழுந்தருளச் சொல்லி நாச்சியார் அருளை செய்த பிரகாரம் பெருமாள் ஒன்னும் தெரியாதது போல இப்படி சொல்லி அனுப்புறார். அதை கேட்டு தாயார் பதில் சொல்றா. இப்போ எப்போதும் போல உற்சவம், அதனால உத்தரவீதி சித்திரவீதி எல்லாம் சுத்திண்டு வந்தேன்னு சொன்னா, ஏன் உங்க கண்ணு எல்லாம் சிவந்திருக்கு? யாருக்கு கண்ணு சிவந்திருக்கும்? ராத்திரி எல்லாம் தூங்காதவாளுக்குத்தானே கண்ணு சிவந்திருக்கும். நீங்க நன்னா சுக்கமா ஓய்வு எடுத்துட்டு ராத்திரி எல்லாம் தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷா காத்தால எழுந்து புறப்பாடு போயிட்டு வந்தா கண்ணெல்லாம் ஏன்னா இப்படி சிவந்திருக்கிறது உங்களுக்கு? திருவதனம் வெளுத்திருப்பானேன், உங்க முகமெல்லாம் ஏன் இப்படி வெளுத்து போயிருக்கு? நம்ம தூக்கம் இல்லாதவா இருக்கிற மாதிரி அப்படி டல்லா இருக்குங்களே நீங்க. திருக்குழல் கற்றைகள் எல்லாம் கலைந்திருப்பானேன், ஏன் தலை கலைஞ்சிருக்கு உங்களுக்கு? தலைய நீட்டா வாரிண்டு தானே வருவீங்க, தலை அப்படி கலைச்சு போட்டா போல இருக்கு. திருக்கழுத்துகள் எல்லாம் நகக்ஷதங்களாயிருப்பானேன், உங்க கழுத்தை எல்லாம் பார்த்தா நகத்தால கீழின மாதிரி பிராண்டல்கள்லாம் இருக்கு எங்கெங்க. கஸ்தூரி திருமண் காப்பு கரைந்திருப்பானேன், நீங்க நெத்தில சாத்தின்னு இருக்கிற திருமண் காப்பு கஸ்தூரி திலகம் அப்படியே பர்ஃபெக்டா வரைந்த ஓவியம் போல இருக்குமே, அது இன்னைக்கு ஏதோ கோணமானாவா கலைஞ்சிருக்கிறாப்புல தெரியறதே, ஏன் அப்படி ஆச்சு? திருமேனி எல்லாம் குங்கும பொடிகளா இருப்பானேன், குங்குமத்தோட ஸ்திரீகளுக்கு தான் வேலை, உங்களுக்கு என்னென்ன வேலை? உங்களுடைய உடம்பெல்லாம் குங்குமமா இருக்கே, எப்படி வந்தது? திருவடிகள் எல்லாம் செம்பஞ்சு குழம்பா இருப்பானேன், உங்களுடைய காலெல்லாம் அப்படி மருதாணியினுடைய ரேகப்படிந்திருக்கிறதே. இப்பெல்லாம் மருதாணி இலையை அரைச்சு நாம காலுக்கு போட்டுட்டோமானா கைக்கு வச்சுட்டோமானா சிவக்கிறதோன்னு, அந்த மாதிரி அந்த காலத்துல செம்பஞ்சு குழம்புன்னு சொல்லி ஒரு குழம்பை தயார் பண்ணி கொண்டு அதை காலில் பூசிண்டாலானா காலெல்லாம் செவந்து விடும் ஸ்திரீகளுக்கு. அது ஒரு அலங்காரம் மருதாணியை போல. அந்த மருதாணி உங்க காலுக்கு எப்படி வந்தது? திருப்பரிவட்டங்கள் எல்லாம் மஞ்சள் வர்ணமா இருப்பானேன், நீங்க புருஷர் தானே, ஆச்சரியமா வெள்ளை கலர்ல வேஷ்டி உடுத்துட்டு இருக்கீங்க, உத்திரியம் உடுத்துட்டு இருக்கீங்க. அப்படி வெள்ளையா பட்டு மாதிரி இருக்கக்கூடிய உங்க வஸ்திரம் எல்லாம் மஞ்சள் மஞ்சளா இருக்கிறது, எப்படி மஞ்சள் பட்டது உங்க வஸ்திரத்துல? இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, பெருமாள் ஏதோ பண்ணக்கூடாது தப்பு பண்ணி இருக்காருன்னு தோன்றது அப்படின்னு தாயார் நம்மளை விட்டு வேற ஏதாவது பெருமாள் தப்பு பண்றாரோ அப்படின்னு மனசுலே ஒரு கவலை ஏற்பட்டு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கோபத்தினாலே
என்ன சேர்ந்தவா யாரும் அவர்கிட்ட பேசாதீங்கோ, அவரை சேர்ந்தவா யாரும் உள்ள வரக்கூடாது. என்னுடைய கைங்கரியப்படா என்ன சேர்ந்தவா யாரும் வெளியில போகக்கூடாது, உள்ள இருக்கிறவா யாரும் வெளியில வரக்கூடாதுன்னு தாயார் தீர்மானமா சொல்லி அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டா தாயார். அத்தனை கோபமா இருக்கா. அதனால நீங்க சொன்ன விஷயத்த எங்களால நேர போய் இப்ப தாயார்ன்ற சொல்ல முடியாது. தாயார் ரொம்ப கோபத்துல இருக்கா. நீங்க இப்படி எல்லாம் பண்ணினதுனால, இப்படி எல்லாம் நீங்க முகமெல்லாம் வெளுத்து கண்ணெல்லாம் சுருங்கி போய் இப்படி ஆனங்களே, அதுக்கு என்ன காரணமோ, எங்க போயிட்டு வந்ததுனால இந்த மாதிரி ஆனங்களோ அங்கேயே போ சொல்லி தாயார் சொல்றா. அவங்களே நேற்றைக்கு எழுந்தருளின இடத்திலே இன்றைக்கும் எழுந்தருள சொல்லி நாச்சியார் அருளி செய்தார். நேத்து எங்க போனாங்களோ அங்கேயே போங்க, இங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி தாயார் கோவிச்சுண்டா அப்படின்னு சொல்றார். அதுக்கு பெருமாள் பதில் சொல்றார். பெருமாள் அருளி செய்த பிரகாரம் தாயார் போன முறை என்னென்ன கேள்வி கேட்டாலும் அது எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்றார் பெருமாள். திருக்கண்கள் சிவந்திருப்பானேன் என்றால் நாம் செங்கோலுடைய திருவரங்க செல்வனாரானபடியினாலே தவறி முடித்து களிக்கச்சை கட்டி வல்லபம் ஏந்தி குதிரை நம்பிரான் மேலே ராத்திரி முப்போதும் நித்திரையின்றி ஜகத் ரக்ஷணார்த்தமாக ஜாகரூகனாயிருந்தபடியினாலே திருக்கண்கள் சிவந்து போச்சுது. சுவாமி, ஏன் உங்களுடைய கண்ணெல்லாம் சிவந்திருக்குன்னு கேட்டாங்களோ இல்லையோ, அம்மா நான் சாதாரண புருஷனா, பரம்பொருளாச்சே, ஜகத் காரணமாச்சே, ரங்க ராஜாவாச்சே, எல்லா உலகங்களையும் ஆளக்கூடியவனாச்சே, எனக்கு என்ன பாசுரம்னு தெரியாதா உனக்கு? செங்கோலுடைய திருவரங்க செல்வனார்னு தானே பாசுரம் எனக்கு. நான் உலகத்தை ஆளக்கூடிய ராஜாக்கள் எப்படி செங்கோலை கையில வச்சுட்டு ராஜ்யம் பண்றாலோ அந்த மாதிரின்னா செங்கோலை கையில வச்சுட்டு 7 14 லோகங்களையும் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கேன். நான் சாதாரணமா தூங்க முடியுமாம்மா? எதனால கண்ணு சிவந்து இருக்கு தெரியுமா? தூக்கம் இல்ல, வாஸ்தவம் தான். ஏன் தூங்கல தெரியுமா? நான் ஆச்சரியமா நல்ல வஸ்திரங்களை எல்லாம் உடுத்திண்டு நன்னா அலங்காரம் பண்ணிண்டு என்னுடைய தலையெல்லாம் நன்னா இழுத்து முடிஞ்சுண்டு கையில நல்லா ஆயுதங்களை எல்லாம் ஏந்திண்டு குதிரை மேல ஏறி அப்படி நகர்வலம் வந்தேன். என்னுடைய நாட்டு மக்கள்லாம் நிம்மதியா தூங்குறாளா? எங்கயானும் திருட்டு கொள்ளை அந்த மாதிரி நடக்கிறதா? யாரானும் தப்பானவா நடமாடின்னு இருக்காளா? சந்தேகத்துக்குரிய நபர்கள் யாரானும் நடமாடுறாளா? அவளை பிடிச்சி தப்பையெல்லாம் மறைக்கணும், தப்பையெல்லாம் ஒழிக்கணும், சட்டத்தை திருத்த வேணும் அப்படின்றதுக்காக ஒரு ராஜாவானபடியினாலே நான் ஆச்சரியமா ஊரெல்லாம் வலம் வந்து ஜாகரூகனாக ஜகத்ரக்ஷணார்த்தமா போயிட்டு வந்தேன். ஜாகரூகன் அப்படின்னா தூங்காமல் விழித்து கொண்டு உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு காட்சி. அப்படின்னா ராத்திரி எல்லாம் நைட் வாட்ச்மேனை போல உலகத்தை காப்பாத்துறதுக்காக சுத்திண்டு வந்திருக்கேம்மா. அதனால என்னுடைய கண்ணெல்லாம் சிவந்து போச்சு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமில்லை. திருக்குழல் கற்றைகள் எல்லாம் கலைந்திருப்பானேன் என்றால் காற்றடித்து கலைந்து போச்சுது. சரி, முடியெல்லாம் ஏன் கலைஞ்சிருக்கு உங்களுக்கு, தலை ஏன் கலைஞ்சிருக்குன்னு கேட்டியோ இல்லையோ, நான் குதிரையில அத்தனை வேகமா போறச்ச எத்தனை காத்தடிக்கிறது, அத்தனை காத்தடிக்கிறச்ச கூட குதிரையில போறச்ச தலை கலையாம இருக்குமா? என்னமா நீ கேட்கிற? அதனாலதான் கலைஞ்சு போயிடுத்து. கஸ்தூரி திருமண் காப்பு கரைந்திருப்பானேன் என்றால் அதி கட்டோரமான சூரிய கிரணத்தாலே கரைந்து போச்சுது. அம்மா, நெத்தியில இருக்கக்கூடிய திருமண் காப்பு கரைஞ்சிடுத்துன்னு கேட்கறையே, ஸ்ரீரங்கத்து வெயில பத்தி தெரியாதா உனக்கு? ஸ்ரீரங்கம் ஒரு தீவோன்னும், முன்ன ஒரு காவிரி பின்ன ஒரு காவிரி நடுவுல படுத்துட்டு இருக்கோம். இருந்தாலும் எத்தனை வெயில், குளிரும் அதிகம் வெயிலும் அதிகம். வெயிலுக்கு பேர் போன இடமாச்சே ஸ்ரீரங்கம். இங்கே சூரிய கிரணம், சூரியனுடைய கதிர்கள் எல்லாம் அப்படியே போட்டு கொளுத்துறது, அத்தனை உஷ்ணமா இருக்கு, அத்தனை உக்ரமா இருக்கு. அதுல யாரானோ அப்படி திறந்த வெளியில குதிரையில போனாலானா வேர்த்து கொட்டாம இருக்குமா? அந்த வேர்வையிலே கலையாத கஸ்தூரியும் உண்டோ? அதனால வேர்வையில கலைஞ்சு போயிடுத்துமா வெயில்ல. பங்குனி மாசம் ஒண்ணும் திருவதரம் வெடுத்திருப்பானேன் என்றால் அசுர நிரசனார்த்தமாக தேவதைகளுக்காக சங்கத்வானம் பண்ணினபடியினாலே ஸ்ரீபாஞ்சஜன்ய ஸ்பர்ஷத்தாலே திருவதரம் வெளுத்து போச்சுது. உதடெல்லாம் வெளுத்து போயிருக்கேன்னு கேட்டியே, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமில்ல. அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணணும், அசுரர்களை சம்ஹாரம் பண்ணி அவர்களிடத்தில இருந்து தேவர்களை எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு அவள் எல்லாம் பிரார்த்திச்சுண்டா. அவளுக்கு அப்படியே பண்றேன்னு வாக்கு கொடுத்திருந்தேன். நான் அசுரர்கள்னு சொல்லக்கூடிய ராட்சசர்கள் இவாளை எல்லாம் சம்ஹாரம் பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய பாஞ்சஜன்யத்தை வாயில வச்சு ஊதி சங்கநாதம் பண்ணுவேனோ இல்லையோ, அந்த பாஞ்சஜன்யம் எப்பேற்பட்டது, எத்தனை வெள்ளையானது, எவ்வளவு வெளுப்பானது. அந்த வெளுப்பான பாஞ்சஜன்யத்தை வாயில வச்சு ஊதினபடியினாலே அதனுடைய வெளுப்பு என்னுடைய உதடுல ஒட்டின்னுடுத்தோ. அதனாலதான்மா உதடெல்லாம் வெளுத்து போறாப்புல தெரியுது. திருக்கழுத்தெல்லாம் நகக்ஷதங்களாயிருப்பானேன் என்றால் அதி பிரயாசமான காடுகளிலே போகிற போது பூ முட்கள் கிழித்தது. சரி, அதெல்லாம் போகட்டும். உங்க கழுத்து உடம்பெல்லாம் நகத்துல பிராண்டினாப்புல இருக்குன்னு கேட்டையே, அதுக்கு என்ன காரணம் தெரியுமோ?
இந்த வட திருக்காவிரி தென் திருக்காவிரியை சுத்தி எத்தனை காடுகள் உண்டு. அந்த காடுகளெல்லாம் நான் பயணம் பண்ணி போன போது அங்க இருக்கக்கூடிய முள்ளு செடியில இருக்கிற முள்ளு பட்டு என்னுடைய கழுத்திலும் உடம்பிலும் அங்கங்க அப்படி நகத்துல கீர்னாப்புல தெரியறது. முள்ளு பட்டு கீழ்ச்சத போய் நீ என்னமோ நகத்துல பட்டு கீழ்ச்சதுன்னு சொல்றியம்மா, இது என்னம்மா இது அப்படின்ற. ஆனா விஷயம் என்ன தெரியுமோ, உறையூர் நாச்சியார் வைபவத்தை உறையூர் திவ்யதேச வைபவத்திலே அனுபவித்தோம். பெருமாளும் பிராட்டிய முதல்ல எங்க சந்திக்கிறா? காவிரி கரையிலே இருக்கக்கூடிய நந்தவனத்திலே, அங்க பலாசவனமாக இருக்கக்கூடிய இடத்திலே பலாச மலர்களை பறித்து கொண்டு கமலவள்ளி நாச்சியார் தன்னுடைய தோழிமார்களோட விளையாடி கொண்டிருக்கிற போது நம்பெருமாள் ஆச்சரியமா ஒரு கட்டிலம் காளையா குதிரையின் மேலே போய் தாயாருக்கு தன்னுடைய அழகை காட்டி தாயாரை வசீகரித்து பெருமாளும் பிராட்டியும் கண்டவுடன் காதலாகி அங்கதான் ரெண்டு பேரும் இயற்கை சாட்சியா ஒருத்தர் கையை பிடிச்சு உன்னை நான் கைவிட மாட்டேன், என்ன நீ கைவிடக்கூடாது, நாம கல்யாணம் பண்ணிட்டு வாழலாம் அப்படின்னு இவளுடைய காதல் அரங்கேற்றம் நடக்கிறது அங்க. நிஜமா அப்படிதான் ஆச்சு. ஆனா இவர் என்ன சொல்றாரு பாருங்க, காவிரி எல்லாம் சுத்தி காடுகள் இருக்கிறபடினாலே நான் அதுல போறச்சே ஏதான முள்ளு போட்டு அந்த மாதிரி எல்லாம் கீரல் இருக்குமா, நீ தப்பா நடிச்சுன்றாத. சரி போச்சு. திருமேனியில் நாம் குங்குமப்பொடிகளாய் இருப்பானேன் என்றால் தேவதைகள் புஷ்ப வருஷம் வருஷித்தபடியினாலே புஷ்பரேணுக்கள் படிந்தது. உடம்பெல்லாம் குங்குமமா இருக்க, ஸ்திரீகள்னா நெத்திலையும் வகுட்டிலையும் குங்குமம் விட்டுப்பா, உங்களுக்கு ஏன்னா உடம்பெல்லாம் குங்குமம் அப்படின்னு கேட்டியே. நான் அப்படியே வீதியில வரைச்ச தேவதைகள்லாம் புஷ்ப விருஷ்டி மலர் மாறி பொழிந்தான்னு சொன்னனோ இல்லையோ, பலவிதமான புஷ்பங்களை என் மேல பொழிந்தா, அதுல குங்குமப்பூவை என் மேல வந்து விழுந்தது. நன்ன வேர்வை, நன்ன வெயில, அந்த வெயில்ல வேர்வை பட்டு திருமணெல்லாம் கூட கலைஞ்சு போய் அப்படி வேர்த்து விறுவிறுத்து வந்தேனா, அதுல அந்த குங்குமப்பூவும் சேர்ந்து கலந்து உனக்கு அப்படி மேல அங்கங்க குங்குமம் இருக்கிறாப்புல தெரியறதுமா அப்படின்னு சமாளிச்சுட்டார். திருப்பரிவட்டங்கள் எல்லாம் மஞ்சள் வர்ணமாயிருப்பானேன் என்றால் சந்தியாராகம் போலே இருக்கிற திவ்ய பீதாம்பரமானபடியினாலே உங்கள் கண்ணுக்கு மஞ்சள் வர்ணமாக தோற்றுகிறது. இதெல்லாம் கூட போட்டோம்னா வெள்ளையா இருக்கிற உங்களுடைய வெளுப்பு வஸ்திரம் இப்படி மஞ்சளா தெரியறது, எப்படி உங்களுடைய வஸ்திரத்துக்கு மஞ்சள் வந்ததுன்னு கேட்டேன். அம்மா அது வெள்ளை வஸ்திரம் இல்ல, சந்தியாராகம் போலே இருக்கிற திவ்ய பீதாம்பரம். பீதாம்பரம் அப்படின்னா பட்டு வஸ்திரம், சந்தியாராகம் அப்படின்னா அந்திக்கால சிவப்பு. சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிற சமயத்திலே வானம் ஒரு சிவப்புல வரும் பாருங்க, அதுக்கு சந்தியாராகம். சந்தியா காலத்திலே ஏற்படக்கூடியதான சிவப்பு, அந்தி காலத்திலே வரக்கூடிய சிவப்பு நிறம். அந்த கலர்ல பட்டு உடுத்தின்னு இருக்கேம்மா இன்னைக்கு. இந்த வெயிலுக்கு நீ பாக்குறதுனால கண்ணெல்லாம் வெயில்ல பார்த்தா சரியா தெரியாதோ இல்லையோ, அது உனக்கு அப்படியே மஞ்சளா தெரியுது. அது ஒரு ஆரஞ்சா இருக்கும். ஆரஞ்சுக்கும் மஞ்சளுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? வெயில்ல பாக்குறச்சா ஆரஞ்சு உனக்கு மஞ்சளா தெரியுது. திருவடிகள் எல்லாம் செம்பஞ்சு குழம்பாயிருப்பானேன் என்றால் குதிரை நம்பிரான் மேல் ஏறி அங்கவடி மேல் திருவடிகளை அழுத்தி கொண்டு போனபடியினாலே திருவடிகள் சிவந்து போச்சுது. காலெல்லாம் மருதாணி பூசினா போல சேப்பா இருக்கேன்னு கேக்குறியம்மா, என்னுடைய கஷ்டம் எனக்குன்னா தெரியும். நீ என்னமோ நான் மருதாணி பூசின்னு இருக்கேன்னு சொல்லி பரிகாசம் பண்றாப்புல எனக்கு வருத்தமா இருக்குமா? நான் குதிரை மேல ஏறிதானே போனேன்னு சொன்னேன். இத்தனை மேடு பள்ளங்கள் இறங்கி காட்டில் எல்லாம் அலைந்து திரிந்து ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம ஜனங்களை எல்லாம் காப்பாத்திட்டு வரேனே, குதிரைன்னு சொல்லக்கூடியதுன்னா அப்படி ஸ்மூத்தா போகுமான்னா? அப்படி தூக்கி வாரி போட்டுண்டு எகிரி எகிரி குதிச்சுண்டு ஓடுறது. என்ன நான் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அடிக்கடிக்கு எழுந்து நிக்க வேண்டி இருக்கிறது. அப்ப என்னுடைய பலத்தை முழுக்க, அப்படி என்னுடைய போர்ஸ முழுக்க என்னுடைய பாதங்கள்ல போட்டு அங்கவடி மேல திருவடிகளை அழுத்திட்டு போக வேண்டியிருக்குமா? அங்கவடி அப்படின்னா குதிரை மேல உட்கார்ந்து இருக்கிறவா திடீர்னு குதிரை தூக்கி போட்டுதானா அவளுடைய உடம்புக்கு அதிர்ச்சி ஏற்பட்டு அவளுக்கு அடிபடும். அப்படி ஏற்படக்கூடாதுன்றதுக்காக குதிரையின் மேல ஒரு சங்கிலி மாதிரி ரெண்டு பக்கம் தொங்க விட்டு இவா காலை வச்சுக்கிறதுக்காக ஒரு வளையம் போல வச்சிருப்பா ரெண்டு பக்கமும். அதுல அழகா இவா காலை சப்போர்ட் பண்ணிக்கணும். திடீர்னு குதிரை தூக்கி போடுறாப்புல இருக்கு, ஒரு மேடு வராப்புல இருக்கு, ஒரு பள்ளம் வராப்புல இருக்குன்னா அதுல காலை அழுத்திண்டி இவா எழுந்து நின்னுடணும். அப்படி நின்னுட்டாலானா தப்பிச்சா, இல்லைன்னா குதிரை வந்து இவாளை அடிபடும்படியா பண்ணிடும், தூக்கி போட்டுடும், கீழே விழுந்து அடிபடும், இவாளுக்கு ஏதானும் ஆயிடும். அதுக்கு அங்கவடின்னு பெயர். அந்த அங்கவடி ரெண்டுத்துலயும் நான் திருவடி அப்படியே அழுத்திண்டு இத்தனை மேடு பள்ளத்துல எத்தனை முறை எழுந்து எழுந்து உட்கார்ந்துட்டோம் தெரியுமா? என்னுடைய போர்ஸ் முழுக்க அந்த பாதத்துல போட்டு அழுத்தினதுனால அப்படியே செவந்து போயிருக்கு. தாமரை போல இருக்கக்கூடிய என்னுடைய பிஞ்சு பாதத்துக்கு அங்கவடி எல்லாம் தாங்குமா? அப்படி செவந்து போயிடுத்து. அதை பார்த்து நீ என்னமோ செம்பஞ்சு குழம்பு மருதாணி அது இதுன்னு சொல்றியம்மா. இது அங்கவடியினுடைய அடையாளம் தவிர வேற ஒண்ணும் இல்லை. சரி போட்டோம். ஆனால் பொழுது கடித்து வருவானேன் என்றால் வேட்டையாடி வேர்த்து விடாய்த்து வருகிற சமயத்திலே
திருமங்கையாழ்வான் என்பான் ஒருவன் வந்து சர்வஸ்வ அபகாரத்தையும் பண்ணி கொண்டு போனான். அவனை சில நல்ல வார்த்தைகளை சொல்லி திருவாபரணங்களை மீள வாங்கிக் கொண்டு போய் கருவூலத்தில் எண்ணி பார்க்கும் இடத்தில் கணையாழி மோதிரம் காணாமல் போச்சுது. அதற்காக விடிய 10 நாழிகைக்கு புறப்பட்டருளி திருவீதிகளெல்லாம் வலம் வந்து கணையாழி மோதிரத்தை கண்டெடுத்துக் கொண்டு மீளவாரா நிற்கச் செய்தே தேவதைகள் பாரிஜாத புஷ்பங்கள் கொண்டு சேவிக்க வந்தார்கள். நாம் நம்முடைய பெண்டுகள் அந்நியிலே சூட்டுகிறதில்லை என்று தமக்கு முன்னமே வரக்காட்டி தாமும் பின்னமே எழுந்தருளினோம். ஆனபடியினாலே நாம் கொடுத்த புஷ்பத்தையும் வாங்கி சூட்டிக் கொண்டு நம்மையும் உள்ளே அழைக்கச் சொல்லி பெருமாள் அருளை செய்த பிரகாரம் எல்லாத்துக்கும் ஒரு சமாதானம் சொல்லிட்டார். இதெல்லாம் போட்டோம், ஏன் வரத்துக்கு இத்தனை நாழியாச்சு? என்னுடைய திருநட்சத்திரம் பங்குனி உத்திரம்னு தெரியும். கார்த்தால எழுந்து குளிச்சுட்டு நேரம் இங்க வந்திருக்க வேண்டாமா? 11 மணிக்கு வரங்களே, எதனால இவ்வளவு தாமதம் அப்படின்னு கேட்டியே. என்னாச்சு தெரியுமோ, நான் அப்படியே ராத்திரி எல்லாம் நகர்வளம் வந்து ஜனங்களை எல்லாம் காப்பாத்திட்டு வேட்டையெல்லாம் ஆடி வேர்த்து விறுவிறுத்து போய் அப்படியே போய் குளிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே கண்ணசரமாட்டமான்னு வர சமயத்திலே திருமங்கை ஆழ்வார்னு ஒருத்தர் நேர வந்து தன்னுடைய வாளையும் வேலையும் காட்டி என் இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஆபரணங்கள் சொத்துக்களையும் பறிச்சுண்டு போயிட்டார், அபகரிச்சுண்டு போயிட்டார். என்னடா இது, நம்முடைய பக்தர் தான், இருந்தாலும் நம்மிடத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஆபரணங்களையும் கவர்ந்து கொண்டாரே அப்படின்னு சொல்லி இவர் எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு சொல்லி சில நல்ல வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவருக்கு புத்தி சொல்லி, நான் பெருமாள், நீ பக்தன், என்னிடத்துல இருந்து இப்படி வந்து நீ அபகாரம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு புத்தி எல்லாம் சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்தி அவரிடத்துல இருந்து திரும்ப அந்த நகைகளை எல்லாம் ஆபரணங்களை எல்லாம் வாங்கிட்டு போய் கருவூலத்திலே கஜானாவில வச்சுட்டு வரத்துக்கு நாழி எடுத்துமா. நான் புத்தி சொன்னேன், அவரும் எல்லாம் கொடுத்துட்டார். வந்து எல்லாம் சரியா இருக்கா, என்னென்ன எடுத்துன்னு போனோமோ அதெல்லாம் சரியா இருக்கான்னு வந்து பாக்குறச்ச கணையாழி ஒண்ணு காணாம போயிடுத்துமா. ஒரு மோதிரம் காணோம், ஒரு மோதிரம் குறையிறது, எங்க போச்சுன்னு தெரியல. ஆனா என்னமோ நான் கேட்டு புத்தி சொன்னா விட்டு திருமங்கை ஆழ்வார் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நான் வர வழியில எங்கேயோ அந்த மோதிரத்தை தொலைச்சிட்டேன் போல் இருக்கு. அந்த மோதிரத்தை தேடிண்டு வரத்துக்கு தாமா இத்தனை நாழி ஆயிடுத்து. அதனால பின்னால சீக்கிரமே தீர்த்தம் ஆடிட்டு நான் உத்தரவீதி சித்திரவீதின்னு நான் போய் சுத்திண்டு வந்த வழியெல்லாம் தேடிண்டு வந்தேன் அந்த மோதிரம் இருக்கான்னு. எப்படியோ ஒரு வழியா அந்த மோதிரத்தை கண்டுபிடிச்சுட்டு வந்துட்டேன். அப்படின்னு நான் மோதிரத்தை தேடி கண்டுபிடிச்சுட்டு ஒன்னண்ட வர சமயத்துல தேவதைகள்லாம் என்ன பண்ணா தெரியுமா? இந்த பூலோகத்திலே எங்கும் கிடைக்காமல் தேவலோகத்திலே மட்டுமே கிடைக்கக்கூடிய பாரிஜாத புஷ்பங்களை கொண்டு என்ன சேவிக்கணும்னு வந்தா. அந்த பாரிஜாத புஷ்பங்களை அப்படியே என் மேல தூவலான்னு வந்தா. நான் என்ன சொன்னேன் தெரியுமா வராண்ட, இங்க பாரு, நான் இந்த பாரிஜாத புஷ்பத்தை எல்லாம் நான் சூட்டிக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம். இந்த பாரிஜாதத்திற்காக ஏங்கி ஆசைப்படுறவ யாருன்னா என்னுடைய தர்மபத்னியான ஸ்ரீ மகாலட்சுமி. அவள் தான் கிருஷ்ணாவதாரம் முதலான பல அவதாரங்களிலே பாரிஜாத புஷ்பத்தை ஆசைப்பட்டு கேட்டிருக்கா வாயை திறந்து. அதனால எனக்கும் இந்திரனுக்கும் சண்டையெல்லாம் கூட வந்திருக்கு. அப்படி என்னுடைய தர்மபத்னிக்குத்தான் நான் அந்த பாரிஜாத்தத்தை சூட்டி அழகு பார்ப்பேனே தவிர நான் சூட்டிக்க மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேம்மா. அதனால வாங்கோ, உங்களுடைய தாயாரா உங்களுடைய அம்மாவா இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாச்சியா இருக்க உங்களுடைய கையாலேயே அந்த புஷ்பத்தை கொண்டாந்து கொடுங்கோ அப்படின்னு அவளையும் சேர்த்து அழிச்சுட்டு வந்திருக்கேம்மா. அவளும் அந்த பாரிஜாத்த புஷ்பங்களை எல்லாம் வச்சுட்டு உன்னுடைய வாசல்ல காத்துட்டு இருக்கா. உனக்கு அத்தனை ஆசையாச்சே பாரிஜாத்த புஷ்பத்துல. அம்மா, நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன், என் மேல ஒரு தப்பும் இல்லையம்மா. நீ ஒரு வார்த்தை சரின்னு என்ன உள்ள விடுன்னு சொன்னீங்கன்னா இவ கதவை திறப்பா. நான் உள்ள வந்தேனானா உனக்கு ரொம்ப ஆசையான இந்த பாரிஜாத்த புஷ்பத்தை உனக்கு சூட்டி விட்டு அழகு பாக்குறேன், தயவு செஞ்சு என்ன உள்ள வர சொல்லுமா அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். இதை கேட்டு தாயார் பதில் சொல்றா. இப்போ நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் கணையாழி மோதிரம் காணாமல் போனதுவே மெய்யானால் விடிய 10 நாழிகைக்கு புறப்பட்டு எழுந்தருளி உறையூரிலே போய் மின்னிடை மடவார் சேரிகள் எல்லாம் புகுந்து யதா மனோரதம் அனுபவித்து அவ்வனுபவத்தாலே உண்டாயிருக்கிற அடையாளங்கள் எல்லாம் திருமேனியிலே ஸ்பஷ்டமாக தோற்றா நிற்கச் செய்தேயும் அவ்வடையாளங்களையும் அந்நியதாவாக சொல்லிக் கொண்டு நாங்கள் ஸ்திரீ ஜாதிகள் ஏழைகளானபடியினாலே இப்படிப்பட்டிருக்கிற வஞ்சனோக்திகளை எல்லாம் சொல்ல வந்தாரே. இப்படிப்பட்டிருக்கிற பொய்களை எல்லாம் தனக்கு சரிபோன விடத்திலே தானே சொல்லிக் கொண்டு நேற்றைக்கு எழுந்தருளின இடத்திலே தானே இன்றைக்கும் எழுந்தருளச் சொல்லி நாச்சியார் அருளை செய்த பிரகாரம். அவர் சொன்ன கதையெல்லாம் நன்னா கேட்டுண்டேன். நிஜமாவே அந்த மோதிரம் காணாம போயிடுத்துன்னா உத்தரவீதி சித்திரவீதியில எல்லாம் தேடி ஒரு பிரயோஜனமும் இல்லை.
இவர் எங்க போய் தொலைச்சிட்டு வந்தாரோ அங்க போய் தேட சொல்லுங்க. எதுக்கு வெளியில போகிறவர், நகர்வலம் போகக்கூடியவர், ராத்திரியில ஜனங்களை மூச்சுட்டு இருந்து காவல் காக்கக்கூடியவர், நகைகளை எல்லாம் எடுத்துட்டு போனோம். நகர்வலம் பண்ணக்கூடிய ராஜா எப்படி போவான்? தான் இயல்பா போனா மன்னன் வந்திருக்கிறான்னு தெரிந்து கொண்டு தப்பு பண்றவாள் எல்லாம் உஷாராயிடக்கூடாதுன்னு மாறு வேஷத்துல என்ன போவான். பார்த்தா ஒரு சாதாரண பாமரன், ஒரு சாதாரண இளைஞன், சாதாரண குடிமகனை போல இவனுக்கு ஒரு 10 ரூபாய் கூட இருக்காது போட்டிருக்கேன்னு சொல்லும்படியான்னா போவான். இவர் எதுக்கு இத்தனை பட்டு வஸ்திரத்தை உடுத்திண்டு அப்படியே தலையெல்லாம் முடிஞ்சுண்டு அலங்காரங்களை எல்லாம் பண்ணிண்டு இத்தனை ஆபரணங்களையும் கஜாவனாவிலிருந்து எடுத்துட்டு போனார் இவர்? ஏதோ தப்பு நடந்திருக்கு. பெருமாள் பங்குனி ஆயில்யத்தன்னைக்கு கிளம்புறச்ச பெருமாளுடைய சேவடிமார்கள்னு சொல்லக்கூடிய அவருடைய கைங்கரியவர்களிடத்திலே சொல்றார், நான் வெளியில போக வேண்டியிருக்கு, தனியா போகணும், யாரும் என்னோட வராதிங்கோ, இது என்னுடைய உத்தரவுன்னு சொல்லிட்டார். அதுக்கு மேல யாரும் மீற முடியாது. எங்க போறேன்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி எடுத்து நேர போனார். அவருடைய கருவூலம்னு சொல்லக்கூடிய கஜானாவை திறந்தார். இருக்கக்கூடிய எல்லா திருவாபரணங்களையும் எடுத்துட்டார். அந்த திருவாபரணங்களோடு கூட தன்னுடைய ஆசை காதல் மனைவியான கமலவள்ளியை பார்க்கறதுக்கு புறப்பட்டார் பெருமாள். எங்க போறேன்னு சொல்லல, எப்ப வருவேன்னு சொல்லல, யாரும் வராதிங்கன்னு சொல்லிட்டார். இவ பேசாம இருந்துட்டா. இந்த விஷயம் எப்படியோ தாயார் காதுக்கு போயிடுது. தாயார் என்ன பண்ணினா, பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்கிறது, இங்க பிரதட்சணம் வராம இன்னைக்கு கார்த்தாலேருந்து உடல் சத்தமே கேட்கலையே. உற்சவம் நடக்கிறதுனா பெருமாள் வாகனத்துல புறப்பாடு வராருன்னா உத்தரவேதி சித்திரவேதி பிரதட்சணம் வருவார், அந்த வாத்திய சத்தம் எல்லாம் கேட்கும். நேற்று வரைக்கும் 2 வேளையும் கேட்டது, இன்னைக்கு கார்த்தாலேருந்து ஒரு சத்தமும் கேட்கலையே எனக்கு, எங்க இருக்காரு பெருமாள் அப்படின்னு தாயார் விசாரிக்கிறா. தாயாருடைய கைங்கரிய பராள்லாம் பெருமாளுடைய கைங்கரிய பராளிடத்திலே கேட்ட போது பெருமாள் எதுவுமே சொல்லிக்கல. இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் சூரியோதயத்துக்கு முன்னால பிம்மாலேயே எழுந்து நன்னா குளிச்சு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு எல்லா நகைகளையும் வேற எடுத்துட்டு நான் எங்க போறேன்னு யாரும் கேட்காதீங்கோ, யாரும் கூட வராதிங்கோன்னு இங்கதான் போறேன்னு சொல்லிக் கொள்ளாமலேயே புறப்பட்டு போனார் பெருமாள்னு சொல்லிட்டா. தாயாருக்கு சந்தேகம் வந்துடுத்து. அதனால ஏற்கனவே தாயார் கோபத்துல இருக்கா. இவர் வேற வெறுமை இல்லாம தாயார் கண்டுபிடிச்சாலா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நைசா உடம்பெல்லாம் விளைக்கிறது, வெந்நீர் திருமஞ்சனம் பண்ணணும்னு கேட்டுட்டார். இது எப்படி இருக்குன்னா, இவருடைய தப்பை இவரே சொல்வது போல இருக்கிறது. இவர் வாயால காட்டி கொடுத்துட்டார் தன்னை. தாயாருக்கு சந்தேகம் ஊர்ஜிதமாயிடுத்து. அவருடைய அங்கடையாளங்களை எல்லாம் பார்த்துட்டா. சரி, நாளன்னைக்கு தானே நம்முடைய பிறந்த நாள், நம்ம இடத்துல வருவாரோ இல்லையோ, அப்ப பாத்துக்கலான்னு தாயார் பேசாம இருந்தவோ பங்குனி உத்திரம் என்னைக்கு வரும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா. இப்போ இந்த கேள்விகளை எல்லாம் கேட்கிறா. ஒன்னுத்துக்கும் அப்படி பொருத்தமான பதில சொல்றார். தாயாரால பேசவே முடியல. ஆனா பெருமாளுக்கு சமானமானவளாச்சே தாயார், இவர் சுலபத்துல ஏமாத்தலான்னு பார்த்தா ஏமாந்துடுவாளோ. இப்ப தாயார் என்ன சொல்றா தெரியுமா? ஓஹோ, அதுக்கு ஒரு பதில் சொல்லி எடுத்து, கணையாழி மோதிரம் தொலைஞ்சு போயிடுத்து, அதை தேடிண்டு வர போனேன், அதனாலதான் நாழியா எடுத்துன்னு சொன்னாங்களே. உறையூர்ல தொலைச்ச கணையாழி மோதிரம் எப்படின்னா உத்தரவேதியிலையும் சித்திரவேதியிலையும் கிடைக்கும். அதனால பிம்மால சீக்கிரமே புறப்பட்டு போய் உத்தரவேதியிலும் சித்திரவேதியிலும் தேடினு சொன்னாங்க பாருங்க. அப்படி பண்ணினா ஆப்படாது. முந்தா நாள் போன மாதிரி பிம்மால சீக்கிரம் எழுந்து போய் உறையூர்ல தேடுங்க. ஏன் தெரியுமா? உறையூரிலே போய், உறையூருக்கு புறப்பட்டு பல்லக்கிலே போய் மின்னிடை மடவார் சேரைகள் எல்லாம் புகுந்து மின்னல் போல ஒல்லியா இருக்கக்கூடிய இடுப்பை உடைய அழகான இளம் பெண்கள் இருக்கக்கூடிய இடைச்சேரிகளில் எல்லாம் புகுந்து யதா மனோரதம் அனுபவித்து உங்க மனசுல என்னென்ன ஆசை இருக்கோ அதையெல்லாம் தீர்த்துண்டு எல்லா பக்தர்களோடையும் சேர்ந்து குதூகலமா இருந்துட்டு கமலவள்ளி நாச்சியாரோட கூட அவளுடைய பிறந்த நாள் என்று சேர்ந்து சேர்த்தி சேவையெல்லாம் சாதித்து விட்டு அந்த நாச்சியாருக்கும் தங்களுக்கும் இடையிலே நடந்த இனிமையான அனுபவங்களினாலே ஏற்பட்ட அடையாளங்கள் எல்லாம் உங்களுடைய மேனியிலே நன்னா தெரியறது. அதையெல்லாம் பார்த்தா ஒன்னும் தெரியாத மலைச்சு கூட கண்டுபிடிச்சிடுவா என்ன நடந்திருக்குன்னு. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதில சொல்லி அப்படியே மழுப்பி, நாங்கெல்லாம் கேவலம் ஸ்திரீ ஜாதிகள் பொம்மநாட்டிகள் தானே, அதிகார வர்க்கமான ஆண் ஜாதி இல்லையே, இவாளுக்கெல்லாம் அத்தனை சாமர்த்தியம் போராது, எதை சொன்னாலும் கேட்டு பேசாம இருப்பான்னு நினைச்சுட்டு அப்படியே மழுப்பி எங்களை பொய் சொல்லி ஏமாத்தி அப்படியே அமைக்கூடலான்னு பாக்குறீர் நீர். அந்த பொய்யெல்லாம் என்னிடத்திலே சொல்லாதங்கோ. நீங்க எங்க போறது சரின்னு பிம்மால எழுந்து யாருக்கும் சொல்லிக்காம கொள்ளாம உறையூர்ல போனீங்களோ அங்க போய் சொல்லுங்க இந்த பொய்யெல்லாம். அதனால முந்தா நாள் எங்க போனீங்களோ அங்கேயே இன்னைக்கும் போங்கோ அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி கதவை சாத்துங்க முதல்ல அப்படின்னு தாயார் கோபத்தோட சொல்றார். நேற்றைக்கு எழுந்தருளின இடத்திலே தானே
இன்றைக்கும் எழுந்தருளச் சொல்லி நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் உரையூருக்கே போக சொல்லுங்க அந்த பெருமாளை. சும்மா காதல பூசித்தின் இருந்தா நம்புறதுக்கு நான் தயாரா இல்லை. இப்போ பெருமாள் பதில் சொல்றார். பெருமாள் அருளி செய்த பிரகாரம் நாமானால் உரையூரை கண்ணாலே கண்டதும் இல்லை, காதாலே கேட்டதும் இல்லை. அம்மா உரையூர் எப்படி இருக்கும்னு நான் பார்த்தது கூட இல்லம்மா. அப்படி ஒரு பேர் கூட நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. துஷ்டர்களாயிருக்கிறவர்கள் உன் மனதுக்கு சரி போனபடி சொன்னால் நீயும் அந்த வார்த்தைகளைத்தானே கேட்டுக்கொண்டு நம்மை பண்ணாத அவமானங்கள் எல்லாம் பண்ணலாமா? யாரோ தப்பானவா துஷ்டர்கள் நீ நானும் இத்தனை அந்யோன்யமா அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் வங்கை உரை மார்பான்னு ஆழ்வார்கள் அனுபவித்தது போல அப்படி சேர்ந்து நெருக்கமா இருக்குமோ இல்லையோ? யாரோ நமக்குள்ள பூந்து நம்மளை பிரிச்சு விட்டு வேடிக்கை பார்க்கணும், ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டோம்னு நமக்குள்ள அப்படின்னு நுழைஞ்சு நம்மளை பிரிச்சுடணும்னு பாக்குறா. அந்த துஷ்டாளுடைய வார்த்தையில எல்லாம் நீ கேட்டுண்டு நம்பிண்டு இத்தனை நாள் பண்ணாத அவமானங்களை எல்லாம் பண்றியே, இது சரியாம்மா? உனக்கு தப்பாச்சே. நீங்கள் ஸ்திரீகளானபடியினாலே முன்பின் விசாரியாமல் படிக்கு அவமானங்களை பண்ணினீர்களாம் என்கிற அவமானம் உங்களுக்கே ஒழிய நமக்கு தேவையில்லை. இந்த பொம்மநாட்டுகள் இருக்காங்களே, எதையுமே எது உண்மை எது பொய்ன்னு ஆராயக்கூடிய பொறுமையே கிடையாது. ஆமடையான பத்தி யாரு என்ன சொன்னாலும் உடனே நம்பிண்டு ஆமடையான அவமானப்படுத்துறதே காரியமா போயிடுத்து உங்களுக்கு. இப்படி உத்தமமான எந்த தப்பும் பண்ணாத என்னை உன்னுடைய ஆமடையான நீ அவமானப்படுத்துறது உனக்குதான் அவமானமே தவிர அதனால எனக்கு ஒரு அவமானமும் இல்லை. இப்பேற்பட்ட ஒரு கணவனை இந்த பெண் புரிந்து கொள்ளாமல் வீணா சந்தேகப்படுறாளே அப்படின்னு இந்த உலகம் உன்னைத்தான் பேசும், அது உனக்குத்தான் அவமானம், எனக்கு இல்லை. அப்படியே கெஞ்சி சமாதானப்படுத்தி மழுப்பி பார்த்தார், ஆகல. இப்போ அப்படியே பெருமாள் பிராட்டியின் பெயர்ல பழிய திருப்பி விடலான்னு பாக்குற. சரி, இதெல்லாம் போட்டோம்மா. ஆனபடியினாலே நாம் கொடுத்த புஷ்பத்தையும் வாங்கி கொண்டு நம்மையும் உள்ளே அழைக்க சொல்லி பெருமாள் அருளை செய்த பிரகாரம் தேவலோகத்திலேருந்து வந்திருக்கிற பாரிஜாத்த புஷ்பத்தை வச்சுட்டு காத்துட்டு இருக்கேன். நடந்தது நடந்து போயிடுத்து. இந்த புஷ்பத்தை வாங்கிக்கோ, ஆசையா என்ன உள்ள கூப்பிடுமா, நான் வரேன் அப்படின்ற. அதுக்கு தாயார் பதில் சொல்றா. நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் முந்தானால் அழகிய மணவாள பெருமாள் வேட்டையாடி வேர்த்து விடாய்த்து எழுந்தருளினார் என்று அடியோங்கள் அதி பிரீத்தியுடனே எதிரே விடை கொண்டு திருக்கை கொடுத்து திருவொத்தாடை சாத்தி திருவடிகள் விளக்கி மங்களாரத்தி கண்டருள பண்ணி சுருளமுது திருத்தி சமர்ப்பித்து உள்ளே எழுந்தருள பண்ணி கொண்டு போய் திவ்ய சிம்மாசனத்திலே எழுந்தருள பண்ணி திருவடி விளக்கி திருவொத்தாடை சாத்தி திருவாளவட்டம் பரிமாறினோம். அப்போ அதிக சிரமத்தோடே எழுந்தருளியிருந்தார். ஆனால் இலைப்பேவென்று வெந்நீர் திருமஞ்சனம் கொண்டு வந்து சமர்ப்பித்தோம். அதுவும் நீராடினது பாதியும் நீராடாதது பாதியுமாகவே எழுந்தருளியிருந்தார். ஆனால் இலைப்போ என்று திருவரைக்கு தகுதியான வள்ளி நுண்ணின சுண்ணவாடையான திவ்ய பீதாம்பரம் கொண்டு வந்து சமர்ப்பித்தோம். அதையும் எப்போதும் போல சாத்திக் கொள்ளாமல் ஏதோ ஒரு விதமாய் சாத்தி அருளினார். ஆனால் இலைப்போவென்னும் கஸ்தூரி திருநாமம் சேர்த்து சமர்ப்பித்தோம். அதுவும் எப்போதும் போல சாத்திக் கொள்ளாமல் ஏதோ விதமாய் சாத்தி அருளினார். ஆனால் இப்போவென்று கஸ்தூரி திருமண் காப்பு சேர்த்து சமர்ப்பித்தோம். அதுவும் எப்போதும் போல சாத்திக் கொள்ளாமல் திருவேங்கடமுடையான் திருமண் காப்பு போல் கோணாமானாவென்று சாத்தி அருளினார். ஆனால் இலைப்போ என்று தங்க பல்லயத்தில் அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து வர்க்க வகைகள் முதலானதுகளையும் சேர்த்து சமர்ப்பித்தோம். அதுவும் அமுது செய்தது பாதியும் அமுது செய்யாதது பாதியுமாகத்தானே எழுந்தருளியிருந்தார். ஆனால் இலைப்போ என்று திருவணன் தாழ்வானை திருப்படுக்கையாகவும் திருமெத்தையாகவும் விரித்து அதன் மேலே பெருமாளை திருக்கண் வளரப் பண்ணி அடியோங்கள் அதி பிரீத்தியுடனே திருவடிகளை பிடித்துக் கொண்டிருந்தோம். தாம் வஞ்சக கல்வரானபடியினாலே எங்களுக்கு ஒரு மாயா நித்திரையை உண்டாக்கி எங்கள் தாழ் எடுத்து எங்கள் கருவூலம் திறந்து எங்கள் ஸ்திரீதனங்களான அம்மானை பந்து கழஞ்சி பீதாம்பர ஆபரணாதிகள் அனைத்தையும் கை கொண்டு இன்னவிடத்துக்கு எழுந்தருளுகிறோம் என்று சொல்லாதபடிக்குத்தானே எழுந்தருளியிருந்தார். அந்த உத்தரக்ஷணமே அடியோங்கள் அச்சமுடன் திடுக்கிட்டு எழுந்திருந்து திருப்படுக்கையை பார்க்கும் இடத்தில் பெருமாளை காணாமையாலே கை நெறித்து வாயடித்து அணுகவிடும் வாசற்காப்பாளரை அழைத்து கேட்கும் அளவில் அவர்கள் வந்து ஸ்திரீதனங்களான அம்மானை பந்து கழஞ்சி பீதாம்பர ஆபரணாதிகள் அனைத்தையும் கை கொண்டு இன்னவிடத்துக்கு எழுந்தருளுகிறோம் என்று சொல்லாதபடிக்கு தானே எழுந்தருளினார் என்று சொல்ல வந்தார்கள். அந்த உத்தரக்ஷணமே எங்கள் அந்தரங்க பரிஜனங்களாயிருக்கிற திருச்சேவடிமார்களை அழைப்பு வித்தோம். கேட்கும் அளவில் அவர்கள் வந்து அடியை பிடித்து அடிமிதித்துக் கொண்டு போன விடத்திலே உறையூரிலே கொண்டு போய் விட்டது.
அங்கே பார்க்கும் இடத்தில்தான் மற்றொருத்தியை மச்சினி என்று முறைமை சொல்லி மடியை பிடித்தும் கச்சனி பொன்முளை கண்ணால் விழித்தும் கனிவாய் கொடுத்தும் கையில் நகக்குறி மெய்யாகமானதும் கார்மேனி எங்கும் பசுமஞ்சள் பூத்ததும் கருப்பந்தோட்டத்திலே யானையானது சஞ்சரிக்குமா போலே தேவரீர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறீர் என்றும் நாங்கள் உசிதமாக போகவிட்ட தூதர்கள் ஓடி வந்து அங்க அடையாளம் உள்ளபடி வந்து சொன்னார்கள். ஐயா உம்மாலே எங்கள் மனது உலை மெழுகாய் உருகுகிறது. இந்த வேளையிலே இங்கே ஒன்றும் சொல்லாதேயும் போம் போம் என்று நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் இவ்வளையும் பண்ணிட்டு ஏதோ பாரிஜாத்த புஷ்பம் வச்சுன்னு நின்றுட்டு இருக்கேன், வாங்கிட்டு உள்ள விடுன்னு சொல்றீங்களே, நான் ஏன் கோபமா இருக்கேன்னு சொல்றேன். இப்ப நல்லா கேட்டுக்கோங்க. முந்தா நாள் என்னாச்சு தெரியுமோ? நீங்க ஆச்சரியமா குதிரை மேல ஏறி போய் வேட்டையெல்லாம் ஆடி வேர்த்து விறுவிறுத்து போய் அப்படியே களைப்பா வந்து படுத்துக்கலாம் அப்படின்னு வந்தங்கோ. அந்த சமயத்துல நீங்க ஆசைப்படுறபடியே உங்களை கையை பிடிச்சு அழைச்சிண்டு உங்களுக்கு காலெல்லாம் அலம்பி விட்டு காலையெல்லாம் துடைச்சு விட்டு உங்களுக்கு ஆரத்தி கண்டரோட பண்ணி மங்கள ஆரத்தி சுத்தி சாப்பிடறதுக்கு வெத்தலைப்பாக்கெல்லாம் மடிச்சு கொடுத்து சிம்மாசனத்துல உங்களை உட்காத்தி வச்சு உங்களுக்கு ஆச்சரியமா விசிறி எல்லாம் வீசி விட்டு உங்களை பார்த்தா ரொம்ப சிரமமா இருந்தீங்க. சரி, இப்ப பண்ண உபச்சாரங்கள் எல்லாம் இந்த சிரமம் தீர்க்காத போல் இருக்கு, அதனால ஆச்சரியமா வெந்நீரால திருமஞ்சனம் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு வெந்நீர்ல திருமஞ்சனம் பண்ணினோம். அந்த வெந்நீர் திருமஞ்சனமாவது ஒழுங்கா குளிச்சுங்களா? வெந்நீரை கலந்து வச்சுட்டு தீர்த்தமாடுங்கன்னு சொன்னா எப்பவும் போல நன்னா தீர்த்தமாடாம தீர்த்தம் ஆடினது பாதியும் ஆடாதது பாதியுமா ஏதோ நானும் குளிச்சேன்னு போக்குக்கு குளிச்சுட்டு வச்ச ஜலம் அப்படியே விளாவி வச்ச வெந்நீர் அப்படியே இருக்கு பாதி, அது முழுசா தீர்ந்து கூட போகல. பேருக்கு ஏதோ 2 சொம்பு எடுத்து மேல குத்திண்டு நான் குளிச்சுட்டேன்னு வந்து நிக்கிறேங்க. சரியா குளிக்கல. சரி, குளிக்கிறதுக்கு கூட முடியல போல் இருக்கு, அத்தனை சிரமமா இருக்கு, ஜலத்தை எடுத்து மேல குத்திக்கிறதுக்கும் முடியல அப்படின்னு நினைச்சுண்டு சரி பரவாயில்ல அவருடைய சிரமம் போகணும் அதனால குளிக்கணும்னு பார்த்தா முடியல, பரவாயில்ல அவருக்கு ரொம்ப இளைப்பா இருக்க போல் இருக்கு, அதனால நன்ன கடினமா இருக்கக்கூடிய உறுத்தக்கூடிய ஜரிகை எல்லாம் சுறுசுறுன்னு குத்தக்கூடிய வெயிட்டா இருக்கக்கூடிய வஸ்திரங்கள் எல்லாம் சாத்தாம நன்ன மெலிசா சாஃப்டா இடுப்புல உடுத்தின் இருக்காரா இல்லையான்னு சந்தேகப்படும்படியா லைட் வெயிட்டா இருக்கிற மாதிரியான வெண்பட்டு வஸ்திரங்களை எல்லாம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னுட்டு ஆச்சரியமா மெல்லிசா அழகா இருக்கக்கூடிய சாஃப்டா புசுபுசுன்னு இருக்கக்கூடிய ஒரு வேஷ்டியை கொண்டு கொடுத்தோம். அந்த வேஷ்டியை கூட வழக்கமா நன்னா கச்சம் உடுத்திக்கிறாப்புல உடுத்திக்காம ஏதோ அப்படி கோணாமானாவா சுத்திண்டு நானும் உடுத்திண்டேன்னு எங்கேயோ உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் டைவர்ட் ஆச்சு. சரி, என்னமோ அவரால் வேஷ்டி கூட உடுத்திக்க முடியல, இளைப்பா இருக்க போட்டுருக்குன்னுட்டு அடுத்து நெத்திக்கிட்டுக்கணுமேன்றதுக்காக கஸ்தூரி திருமண குழைச்சு கொடுத்தோம். அதையும் எப்பவும் இட்டுக்கிறது போல ஆச்சரியமா அழகா இட்டுக்காம ஏதோ விதமா கோணாமனாவா சாத்திண்டீர். திருவேங்கடமுடையானுடைய திருமண் காப்பு போல கோணாமனாவா சாத்திண்டீர். அதனால ஒரு ரீதியா சாத்திக்கல, திருமண் கூட இட்டுக்க முடியாத அளவுக்கு இழைப்புன்னு நினைச்சுண்டு சரி ஆகாரம் இல்ல போல் இருக்கு, இத்தனை தூரம் வெயில்ல வேட்டையாடி வந்ததுனால ஆகாரம் இல்லாததுனால பசிக்கிறது போல் இருக்கு, சாப்பிட்டா நன்னாயிடுவார் அப்படின்னுட்டு அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து வர்க்க வகைகள் முதலானதுகளையும் சேர்த்து சமர்ப்பித்தோம். தங்க பல்லயத்தில் ஒரு தங்க கிண்ணத்தில அப்பம் வடை கேக்கு அந்த மாதிரி நிறைய வர்க்க வகைகள், எண்ணெயில பொரிக்கக்கூடியது என்னென்ன உண்டோ, நெய்யில பொரிக்கக்கூடியது என்னென்ன உண்டோ, தோசை போல கல்லில வார்க்கக்கூடியது என்னென்ன உண்டோ, அன்னத்திலே பண்ணக்கூடிய சித்திராண்ணங்கள் என்னென்ன உண்டோ, திருக்கண்ணமுதுகள் என்னென்ன உண்டோ, சாத்தமுது வகைகள் குழம்பு வகைகள்னு என்னென்ன விதமா தலிகை பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி கொண்டாந்து முன்னாடி வச்சு சாப்பிடுங்கோ, பசியாறினா இழைப்பெல்லாம் தீர்ந்து போயிடும்னு சொன்னோம். அதையும் ஏதோ கொண்டாந்து வச்சுட்டாலே சாப்பிடணுமேன்னு கோணாமானாவா இதை கொஞ்சம் அதை கொஞ்சம் சாப்பிட்டு அப்படி கொதறி போட்டுட்டீங்களே. அமுது செய்தது பாதியும் செய்யாதது பாதியுமாகத்தானே எழுந்தருளியிருந்தீர், சரியா சாப்பிடலையே, இதை ஒன்னும் அதை ஒன்னும் வாயில போட்டுட்டு போதும்னு சொல்லிட்டீங்களே, பண்ணி வீணா போயிடுத்து. சரி, சாப்பிட கூட முடியல போட்டிருக்கு, தூக்கம் இருந்தா நன்னா இருக்கும் போல் இருக்கு, ஓய்வு இல்லாததுதான் காரணம் அப்படின்னு படுத்துக்கணும்ன்றதுக்காக திருவணம் தாழ்வான அப்படி மெத்தையாட்டம் மாத்தி சுகமா படுத்துக்கணும்ன்றதுக்காக மெத்தையை விரிச்சு படுத்துக்க சொன்னா அதுல படுத்துக்கிற மாதிரி படுத்துண்டீங்கோ. நீங்க படுத்துண்டீங்கோ, உங்களை தூங்க பண்ணணும்ன்றதுக்காக அழகா உங்களுடைய காலையெல்லாம் பிடிச்சு விட்டு இருந்தோம். எப்படிடா இவாளை ஏமாத்திட்டு தப்பிக்கலான்னு நீங்க வஞ்சக கல்வரானபடியினாலே நீங்க தூங்கணும்ன்றதுக்காக உங்களை மெத்தையில படுக்க போட்டு கால அமைக்கின்ற இருந்தா எங்களுக்கு ஒரு மாயா மயக்கத்தை வர வைத்து நாங்க தூங்கும்படியா எங்களை பண்ணிட்டீங்க. உங்களுடைய மாய சேஷ்டத்தினாலே எங்களுக்கு தூக்க வரும்படியா பண்ணி
கால் அமைக்கின்றவா தூக்கம் வந்து அப்படி தூங்கி விழுந்துட்டா அவ தூங்கின்னு இருக்கிற கேப்ல நீங்க எழுந்து எஸ்கேப் ஆயிட்டீங்களே. அப்படி தூங்கின்னு இருக்கிறவாளுக்கு தெரியாம எழுந்து நேரம் எங்க போனாங்க, கருவூலத்தை திறந்து அதுல இருக்கக்கூடிய விளையாட்டு சாமான்கள், அதுல இருக்கக்கூடிய ஆபரணங்கள், நல்ல விலை உயர்ந்த பட்டு வஸ்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இங்கதான் போறேன்னு கூட யாருக்கும் சொல்லாமல் எங்கேயோ போயிட்டீங்களே. பின்னால கொஞ்ச நேரம் கழித்து தூக்கம் கலைந்து நாங்க பார்த்தா பாம்பு படுக்கையில உங்களை காணல. இங்கதானே படுத்துட்டு இருந்தார், இப்பதானே கால் அமைக்க விட்டு இருந்தோம், தூங்கிட்டு இருந்தாரே காணமேன்னு நாங்கெல்லாம் பயந்து திடுக்கிட்டு போயிட்டோம். சரி எங்க போயிருப்பீங்க? ஒண்ணு வாசல்ல நிக்கக்கூடிய வாசல் காப்பாளர்கள் செக்யூரிட்டிஸை கூட்டு கேட்டோம், எங்க போனார் பெருமாள் அப்படின்னு. அம்மா, கஜானாவை திறந்து விளையாட்டு சாமான்கள், வஸ்திரங்கள், ஆபரணங்களை எல்லாம் எடுத்துட்டு இங்கதான் போறேன் அப்படின்னு சொல்லாமையே கூட யாருக்கும் தெரியாம யாரும் கூட வரவானான்னு சொல்லிட்டு போயிட்டாருமா அப்படின்னு சொன்னா. அந்த க்ஷணமே என்ன நடந்திருக்கும், இத்தனை தூரம் இங்க இருந்தவர் எங்க போனார் அப்படின்னுட்டு எனக்கு ஒரு சந்தேகம். ஆசையா தீர்த்தமாடணும்னு வெந்நீர் போட்டு வச்சா சரியா குளிக்கல, நல்ல வஸ்திரம் கொடுத்தா உடுத்திக்கல, நல்ல சாதம் பண்ணி வச்சா சாப்பிடல. இப்படி நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் ஆசையா ஸ்பெண்ட் பண்ணாம இவருடைய டைவர்ஷன் எல்லாம், இவருடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் எங்கேயோ டைவர்ட் ஆகுதுன்னு ஒரு சந்தேகம். அப்போ ஆள் உடம்புதான் இங்க இருக்கு, மனசெல்லாம் எங்கேயோ இருக்கு, இவர் மனசு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு அவர் போனா நீங்க அப்படியே விட்டுடுவீங்களா? அப்படியே அவரை பின்னாடி தொடர்ந்துட்டு போய் அவர் எங்க போறாருன்னு பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லணும்னு சொன்னேன். என்னுடைய கைங்கரியவரெல்லாம் உங்களுடைய பல்லக்கு, உங்களுடைய காலடி தடம் எந்த பக்கம் போச்சோ அதை அப்படியே பின்தொடர்ந்து போனா உங்களுடைய காலடி பார்த்தா நன்னா தெரியும். 1,00,000 பேர், கோடி பேர் நடக்கலாம் வீதியில மணல்ல, அவளுடைய கால் தடங்கள் எல்லாம் பதிந்திருக்கலாம். ஆனால் சங்கு சக்கர ரேகைகள் எல்லாம் பொதிந்திருக்கக்கூடிய உம்முடைய திருவடி அப்படின்னா பார்த்தாலே காட்டி கொடுத்துருமோ இல்லையோ, இது பெருமாளுடைய திருவடி தான் நொட்டு. அந்த உம்முடைய காலடி தடத்தை அப்படியே அவ ஃபாலோ பண்ணிட்டு பின்தொடர்ந்துட்டே போனா அம்மா மண்டபத்தையும் தாண்டி காவிரியையும் தாண்டி நேர உறையூரிலே கொண்டு போய் விட்டது. ஓஹோ, பெருமாள் உறையூருக்குத்தான் சொல்லாம கொள்ளாம போனேரா அப்படின்னு விஷயத்த தெரிஞ்சுண்டாய் வாழலாம். சரி, உறையூர்ல என்ன பண்றாருன்னு போய் ஒளிஞ்சிருந்து பார்த்தா அங்கு ஒருத்தியை மச்சினி என்று முறைமை சொல்லி, அங்கு ஒருத்தியை காதலி, என்னுடைய மனைவி அப்படின்னு உறவை சொல்லிக் கொண்டு மடியை பிடித்தும் கச்சனி பொன்முலை கண்ணால் விழித்தும் கனிவாய் கொடுத்தும் கையில் நகக்குறி மெய்யாகமானதும் கார்மேனி எங்கும் பசுமஞ்சள் பூத்ததும் அந்த பிராட்டிய சேர்த்து கட்டிக்கிறது என்ன, அவளுடைய தோல்ல சாஞ்சிண்டு பேசுறது என்ன, அவளும் இவரும் அடித்துக் கொண்டு விளையாடிக் கொள்வதென்ன, அவள் இவர் மேல ஆசையா மஞ்சளையும் குங்குமத்தையும் தூவி பூசி விளையாடுறது என்ன, இவர் அவள் மீது புஷ்ப பந்தை எறிவதென்ன, இப்படி ஒரு கணவனும் மனைவியும் ஆசையா விளையாடிக் கொள்ளக்கூடிய விளையாட்டுகளை எல்லாம் விளையாடி கொண்டு ஆசையா கரும்பு சாப்பிடணும்னு வந்த யானையானது கருப்பந்தோட்டத்திலே போய் இஷ்டத்துக்கும் தன்னுடைய ஆசை தீர இனிப்பான கரும்புகளை எல்லாம் நன்னா சாப்பிட்டு சந்தோஷப்படுறது போல ஆச்சரியமா கமலவள்ளி நாச்சியாரோட கூட தம்முடைய இஷ்டத்துக்கும் அந்த யானை போல ஆனந்தமா ஒரு நாள் முழுக்க எழுந்தருள் இருந்தார் பெருமாள் அப்படின்னு வந்து சொல்லிட்டா. எனக்கு உம்ம பின்னாடி உமக்கே தெரியாம நான் அனுப்பின தூதர்கள் நீங்க என்ன பண்ணினீங்கன்னு உங்களுடைய வண்டவாளத்தை எல்லாம் சொல்லிட்டாங்க. அதை கேட்டதுல இருந்து என்னுடைய மனசு அப்படியே உலை மெழுக அப்படி சாதம் கொதிக்கிறாப்புல உலை கொதிக்கிறாப்புல அப்படி கொதிச்சுன்னு இருக்கு, பத்தின்னு இருக்கு எனக்கு உடம்பெல்லாம். இந்த கோபத்துல நான் இருக்கிறச்ச என்னை ஏமாத்துறது போல, என்னை சமாளிக்கிறது போல ஒன்னும் சொல்லாதீங்க, முதல்ல இங்க இருந்து போங்கோ போங்கோ போம் போம் என்று நாச்சியார் அருளி செய்தார். கோபமா சொல்லிட்டா தாயார். அதுக்கு பெருமாள் பதில் சொல்றார். இப்போ பெருமாள் அருளி செய்த பிரகாரம் லோகத்திலே ஒருவருக்கு ஒருவர் சம்சயப்பட்டால் அந்த சம்சயம் ஒரு பிரகாரத்தாலும் தீராமல் போனால் பிரமாணத்தாலே தீர்த்து கொள்வார்கள். அந்தப்படி நாம் பிரமாணம் பண்ணி தருகிறோம். அம்மா, நான் நியாயமான காரணங்களை எல்லாம் சொல்லி பார்த்தேன். நான் ராஜாவா இருக்கிறபடினால நகர்வலம் வரேன்னு சொன்னேன், நம்பல. சரி, பாரிஜாத புஷ்பத்தை கொடுத்து சமாதானம் பண்ணலான்னு பார்த்தா அதையும் நீ ஒத்துக்கல. சரி, எப்படியாவது பேசி வாயடைக்கலான்னுட்டு என்ன சந்தேகப்படுற, அது உனக்குத்தான் அவமானம்னு சொல்லி ஜகா வாங்கினாலும் அப்பவும் உள்ள விடல. சரி, என்னதான் பண்றது சமாதானம் ஆறதுக்கு? இந்த உலகத்திலே நடைமுறையில பார்த்தோம்னா பிராக்டிக்கலா ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு சந்தேகம் வந்து கொடுத்து, குறிப்பா ஆமடையாம் பொண்டாட்டிக்குள்ள சந்தேகம் வந்து கொடுத்தோம்னா அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக சத்தியம் பண்ணுவா தெரியுமா? அந்த மாதிரி சத்தியம் கூட பண்றேம்மா, என்ன நம்புமா நீ? நான் பிரமாணம் பண்ணி கொடுக்குறேன் உனக்கு, சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் உனக்கு. நாம் தேவாதிதேவனானபடியினாலே தேவதைகளை தாண்டி தருகிறோம். குழந்தைய கீழே போட்டுட்டு தாண்டி சத்தியம் பண்ணுன்னு சொல்லி சினிமால எல்லாம் காட்டுறா பாருங்க.
ஏன்னா எல்லாரும் குழந்தை மேல அத்தனை உயிரா இருப்பா. அந்த குழந்தைய தாண்டி போய் சொன்னா அந்த குழந்தைக்கு ஏதானும் ஆயிடும்னு சென்டிமெண்ட்ல குழந்தைய தாண்டி சத்தியம் பண்ணுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி நான் எல்லா தேவர்களுக்கும் தெய்வமானபடினாலே தேவதைகளை தாண்டி சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். நான் உடையோருக்கெல்லாம் போல தப்பு பண்ணலன்னு சொல்றேன் உனக்கு. சமுத்திரத்திலே மூழ்கிறோம், நான் கடல்ல மூழ்கி சத்தியம் பண்றேன். அக்னி பிரவேசம் பண்ணுகிறோம், தீ குளித்து சத்தியம் பண்றேன், அக்னி சுடாது என்ன. பாம்பு குடத்திலே கையிடுகிறோம், குலசேகர ஆழ்வார் எப்படி பாகவதாலாம் திருடி இருக்க மாட்டான்னு குடப்பாம்பிலே கையிட்டு அந்த பாம்பு தீண்டாமல் வெளியே சேஃபா கையெடுத்தாரோ அந்த மாதிரி நான் பாம்பு குடத்துல கையிட்டு தப்பு பண்ணலையான்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் உனக்கு. மழு வேந்துகிறோம், மழுன்னு சொல்லக்கூடியது கோடரியை போல இருக்கக்கூடியதான ஒரு ஆயுதம், பரசுராமர் கையிலே இருக்கக்கூடிய ஆயுதம். மழுப்படை முனின்னு பரசுராமருக்கு பெயர். மழு என்கிற ஆயுதத்தை ஏந்திய முனிவர்னுட்டு அந்த மழுவை ஏந்தி சத்தியம் பண்றேன். இது அந்த காலத்திலே ஒரு வழக்கம். மழுவை கையில வச்சுண்டு இந்த மழு சாட்சியா நான் சொல்றேன் நான் தப்பு பண்ணலன்னு சத்தியம் பண்ணா அது உண்மைன்னு அர்த்தம். அந்த மாதிரி மழுவை ஏந்தி கூட சத்தியம் பண்றேன். நெய்யிலே மூழ்குகிறோம், அப்படியே நெய்யை ஒரு தொட்டியில நிரப்பி வச்சு அந்த நெய்யில மூழ்கி சத்தியம் பண்றேன். பசுவினுடைய உடம்புல இருந்து கிடைக்கக்கூடிய புனிதமான வஸ்து நெய், எல்லா பாவங்களையும் தீர்க்கக்கூடிய பவித்திரமான நெய்யில கூட மூழ்கி நான் சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட பிரமாணங்களையானாலும் வாங்கிக் கொண்டு நாம் கொடுத்த புஷ்பத்தையும் வாங்கிக் கொண்டு நம்மையும் உள்ளே அழைக்க சொல்லி பெருமாள் அருளி செய்த பிரகாரம் இப்படி எந்த சத்தியம் வேணாலும் பண்றதுக்கு காத்துன்னு இருக்கேன். இந்த சத்தியங்களை வாங்கிண்டாவது நான் கொடுக்கிற பாரிஜாத்த புஷ்பத்தை வாங்கிண்டு என்ன உள்ள விட சொல்லுங்கோ அப்படின்னு பெருமாள் சொல்ற. இதுக்கு தாயார் பதில் சொல்றா, நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் லோகத்திலே ஒருவருக்கு ஒருவர் சம்சயப்பட்டால் அந்த சம்சயம் ஒரு பிராகாரத்தாலும் தீராமல் போனால் பிரமாணத்தாலே தீர்த்து கொள்ளுவார்கள் என்றும், லோகத்திலே பிராமணனுக்கும் வாக்குவாதம் வந்தால் பிராமணன் பிராமணனை தாண்டி கொடுப்பார்கள் என்றும், தாம் தேவாதி தேவனானபடியினாலே தேவதைகளை தாண்டி தருகிறோம் என்று சொல்ல வந்தாரே, அந்த தேவதைகள் தேவரீருடைய திருவடிகளை எப்போ காணப் போகிறோம் என்று அநேக கல்பம் தோறும் சதா பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறவர்களை வலுவிலே தாண்டி தருகிறோம் என்றால் வேண்டாம் என்பார்களா? உலகத்துல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துடுத்து நம்பிக்கை போயிடுத்துன்னா சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவான். அந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு வரீங்களே, ஒரு பிராமணனுக்கும் சண்டை வந்து கொடுத்தோம்னா ஒரு பிராமணன் இன்னொரு பிராமணனை கீழே படுக்க போட்டு அவனை தாண்டி சத்தியம் பண்ணுவான். அந்த மாதிரி நீங்க தேவர்களுக்கெல்லாம் தேவனானபடியினாலே சுலபமா ஒரு தேவனை படுக்க வச்சு அவனை தாண்டி சத்தியம் பண்றேன்னு சொல்றீர். ஒரு பிராமணனுக்கு எப்படி ஒரு பிராமணனை படுக்க போட்டு தாண்டது சாதாரண விஷயமோ அந்த மாதிரி தேவாதி ராஜனானபடியினாலே தேவதைகளை தாண்டி சத்தியம் பண்றது உங்களுக்கு சாதாரண விஷயம். அந்த தேவர்களை பத்தி கேட்கணுமா? உங்களுடைய திருவடியை எப்போ சேவிப்போம், உங்களுடைய திருவடி எப்ப மேல படும்னு எத்தனையோ கல்ப காலமா காத்துன்று காளி அவள்லாம் தபஸ் பண்ணிண்டு அப்பேற்பட்டவால வலுவுல கூட்டு என்னுடைய திருவடி படும்படியா உன்னை தாண்டறேன் வந்து படுத்துக்கோன்னா யாரான வானான்னு சொல்லுவாளா? கரும்பு தின்ன கூலியா? 33 தேவர்களும் வரிசையிலே வந்து படுத்து கிடப்பார்களே, அதெல்லாம் உமக்கு பெரிய விஷயமா? அவ உம்முடைய திருவடி மேலப்படாதான்னு காத்துன்னு இருக்கா, ஒரு க்ஷணம் அப்படி பார்த்தாலே வந்து படுத்துருவா கீழே. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. சமுத்திரத்துல மூழ்கிறோம்னு சொன்னங்களே, சமுத்திரம் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா? பிரளய காலத்திலே எல்லா லோகங்களையும் உம்முடைய வயிற்றிலே வைத்து காப்பாத்திண்டு ஒரு ஆலமரத்து இலையிலே படுத்துண்டு தூங்கிட்டு இருந்தீங்களே, அப்பள உங்களை சுத்தி இந்த லோகமெல்லாம் எப்படி இருந்தது? எல்லாம் ஜலமயமா ஒரே சமுத்திரமா இருந்தது. இப்ப நாம கண்ணால பார்த்துட்டு இருக்கிற சமுத்திரங்களை விட கோடி மடங்கு ஜலம் அப்படி பெரிய கடல் போல அப்படி ஆர்ப்பரித்து கொண்டு அடிச்சுண்டு போறது. அந்த சத்தத்திலும் கூட சொகுசா எல்லா உலகங்களையும் வயிற்றிலே வைத்துக் கொண்டு ஒரு குழந்தை போல ஒன்னும் தெரியாதது போல ஆலமரத்து இலையில படுத்துட்டு இருக்கிற உமக்கு சாதாரண சமுத்திரத்துல மூழ்கி சத்தியம் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதெல்லாம் வேற யாரண்டியானும் போய் சொல்லுங்க. அக்னி பிரவேசம் பண்ணுகிறோம் என்று சொல்ல வந்தீரே, பிரம்மாவுக்காக உத்தர வேதியிலே ஆவிர் பவித்த தமக்கு அக்னியிலே மூழ்கினால் அக்னி சுடுமோ? நான் என்னமோ நெருப்புல மூழ்கி சத்தியம் பண்றேன்னு சொன்னீங்களே, தீக்குளிக்கிறேன்னு சொன்னீங்களே, நெருப்பு சுட்டுடோன்ற பயம் உங்களுக்கு என்னைக்கான இருந்திருக்கா? பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ணினான்னுட்டு அவனுடைய அஸ்வமேத யாகத்தில இருந்து புண்ணியகோட்டி விமானத்தோட கூட காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாளா சேவை சாதிச்ச உமக்கு எம்பெருமானுடைய நாக்கிலே இருந்துதான் அக்னி அவதரித்தான்னு புருஷ சூக்தம் கொண்டாடக்கூடிய உமக்கு நெருப்பு சுடுறதெல்லாம் ஒரு விஷயமா? சந்தனம் போல குளிர்ச்சியான்னு இருக்கும் நெருப்பு உங்களுக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்லாதுங்க, நான் நம்ப மாட்டேன். பாம்பு குடத்திலே கையிட்டு தருகிறோம் என்று சொல்ல வந்தீரே, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்று சதா சர்வ காலமும் திருவணம் தாழ்வான் மேலே திருக்கண் வளர்ந்தருளுகிற தமக்கு பாம்பு குடத்திலே கையிட்டால் பாம்பு கடிக்குமோ?
அது என்ன பாம்பு குடத்துல கை விட்டு சத்தியம் பண்றது? பாம்பு கடிச்சிரோன்ற பயம் இருக்கிறவா தான் உண்மையை சொல்லுவா, சத்தியம் பண்ணணும்னு நினைப்பா. தப்பா பொய் சத்தியம் பண்ணோமானா பாம்பு கடிச்சிடுமோன்ற பயம் இருக்கும். நீரோ நடந்துட்டு போனா பாம்பை செருப்பா போட்டு நடக்கிறீர், மேல பாம்பு கொடையா வரது, உமக்கு உட்காரத்துக்கு ஆசனம், படுத்துக்கிறதுக்கு படுக்கன்னு எல்லாமா பாம்பு இருக்கிறச்ச அந்த பாம்பு குடத்துல கை விடுறதுக்கு உமக்கு என்ன அப்படியே பயமானா? அதெல்லாம் நான் நம்புவேனா? மழுவேந்திகிறோம் என்று சொல்ல வந்தாரே, கோடி சூரிய பிரகாசமான திருவாழியாழ்வானை சதா திருக்கையிலே தரித்துக் கொண்டிருக்கிற தமக்கு அப்பிரயோஜகமாயிருக்கிற இரும்பை மழுவாக ஏந்துகிறது அருமையா. இந்த மழுன்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தை ஏந்தின்று சத்தியம் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அத்தனை கோடி சூரியர்களை விடவும் பிரகாசமா இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரையே கையில ஏந்தின்னு இருக்கிற உமக்கு சாதாரண மழுவை தூக்கிட்டு வச்சு சத்தியம் பண்றதெல்லாம் பெரிய விஷயமாண்ணா? அதெல்லாம் நம்ப மாட்டேன். நெய்க்குடத்திலே கையிடுகிறோம் என்று சொல்ல வந்தாரே, கிருஷ்ணாவதாரத்திலே 5 லட்சம் குடியில் உள்ள வெண்ணெய் உண்ட தமக்கு நெய்குடத்திலே கையிடுவது அருமையா. கிருஷ்ணாவதாரம் பண்ணின போது குழந்தையா இருக்கிறச்சேயே 5 லட்சம் கோபியர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வெண்ணெய் தாழிகளிலும் கையை விட்டு சாட்ட உமக்கு நெய்யில மூழ்கிறதெல்லாம் ஒரு பெரிய சாகசமானா? என்னென்ற சொல்லாதுங்க. இப்படிப்பட்டிருக்கிற பரிகாச பிரமாணங்களை எல்லாம் தமக்கு சரிப்போன இடத்திலே தானே பண்ணி கொடுத்து கொண்டு தாமும் இன்னைக்கு அங்கேயே தானே எழுந்தருளச் சொல்லி நாச்சியார் அருளி செய்த பிரகாரம், நீர் இப்படி பண்ற அப்படி பண்றேன்னு இத்தனை சத்தியம் பண்றேன்னு சொன்னா இதெல்லாம் நம்புறதுக்கு நான் சித்தமா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீர் இதெல்லாம் பரிகாசமா சொல்றாப்புல தெரியறது. ஏன்னா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை உமக்கு. இதெல்லாம் உமக்கு ஒரு விஷயமே இல்லையோ அதெல்லாம் சாதாரணமா நீங்க பண்ணுவீங்களோ, அசால்ட்டா பண்ணுவீங்களோ, அதெல்லாம் பெருமையா சொல்லிட்டு இருக்கீங்கோ. இது எப்படி இருக்குன்னா என்ன பரிகாசம் பண்றாப்புல இருக்கு, மேலும் எரிச்சல் ஜாஸ்தியா இருது எனக்கு. இதையெல்லாம் சொல்லி ஏமாத்தலான்னு என்ன பார்க்காதங்கோ. இந்த பொய் சத்தியத்தெல்லாம் யார் தெரியுமா பெருசா வாய புலந்துட்டு நம்புவா? உறையூர்ல போனீங்களே கமலவல்லி நாச்சியார், அவ நம்புவா. அங்க போய் சொல்லுங்க, போங்க, இங்க வராதங்கோ அப்படின்னு தாயார் கோவிச்சுக்கிறா. அதுக்கு பெருமாள் பதில் சொல்றார். பெருமாள் அருளை செய்த பிரகாரம் நாம் உற்சவார்த்தமாக புறப்பட்டருளி திருவீதிகள் எல்லாம் வலம் வந்து தேவதைகள் புஷ்ப வருஷம் வர்ஷிக்க பிராமணர்கள் எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ண இப்படி பெரிய மனோரதத்தோட தங்களிடத்தில் வந்தால் தாங்கள் எப்போதும் போல் ஆதரியாமல் படிக்க அபராதங்களை பண்ணினோம் என்றும், நாமானால் உறையூரை கண்ணாலே கண்டதும் இல்லை, காதாலே கேட்டதும் இல்லை என்று சொன்னோம். அத்தை அப்பிரமாணமாக ஒப்புக்கொண்டீர். ஆனால் பிரமாணமானாலும் பண்ணித் தருகிறோம் என்று சொன்னோம். அத்தை பரிகாசம் பண்ணினீர். இப்படி நாம் எத்தனை சொன்ன போதிலும் அத்தனையும் அந்நியதாவாக கொண்டு கோபத்தால் திருவுள்ளம் கலங்கி திருமுக மண்டலம் கருத்து திருக்கண்கள் சிவந்து இப்படி எழுந்தருளியிருந்தால் நமக்கென்ன வேறு கதி இருக்கிறது? அழகிய மணவாள பெருமாள் ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதி வாசலிலே தள்ளுபட்டு கொண்டிருக்கிறார் என்ற அவமானம் உங்களுக்கே ஒழிய நமக்கு தேவையில்லை. ஆனபடியினாலே நாம் கொடுத்த புஷ்பத்தையும் சூட்டிக் கொண்டு நம்மையும் உள்ளே அழைக்கச் சொல்லி பெருமாள் அருளை செய்த பிரகாரம், பெருமாள் தாம் பிடிச்ச புடியிலிருந்து விடவே இல்லை. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு நான் ஆச்சரியமா உற்சவத்துக்காக வீதியெல்லாம் புறப்பாடு கண்டருளி எல்லாருடைய ஸ்தோத்திரங்களையும் ஏத்தி கொண்டு உங்களுடைய ஆசையா உங்களை பார்க்கணும்னு வந்த சமயத்திலே என்னை இப்படி எத்தனையோ பழி எல்லாம் என் மேல சுமத்தி, நான் பண்ணாத தப்பையெல்லாம் என் மேல பொய்யா குற்றம் சுமத்தி ஆசையா வந்த என்ன நோக்கடிச்சிட்டீங்க நீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உறையூர்னு ஒரு ஊரை காதால கேட்டதும் இல்லை, கண்ணால பார்த்ததும் இல்லைன்னு சொன்னாலும் அதை நம்பல. சரி, வாயால சொன்னா நம்பலையே, சத்தியம் பண்ணி தரேன்னு சொன்னா சத்தியத்தையும் கிண்டல் பண்ணி பரிகாசம் பண்ணிட்டீங்க. சரி, என்னதான் பண்றதுன்னு நான் எத்தனை சமாதானப்படுத்தினாலும் உங்களுடைய கோபம் குறைவதாக தெரியவில்லை. நீங்க எங்கேயோ மூஞ்சி திருப்பிண்டு முகமெல்லாம் கருத்து கண்கள்லாம் செவந்து இப்படி இருந்து என்ன பாராமுகமா அலட்சியப்படுத்தி என்ன சேர்த்துக்காம விட்டுட்டீங்களானா உம்மை விட்டா எனக்கு வேற என்ன கத்தி இருக்கு பிராட்டி? நீர் இல்லாம நான் இருக்க முடியுமா? இந்த உலகம் என்ன பேசும் தெரியுமா? அழகிய மணவாள பெருமாள் ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதி வாசல்ல தள்ளுபட்டு கொண்டிருக்கிறார். நுழையனோன்னு போறார், தாயார் பிடிச்சு தள்ளுறா. தாயார் பெருமாளை ஆத்துல சேர்த்துக்காம வெளில பிடிச்சு தள்ளி விட்டுட்டான்னு உங்களை பரிகாசமா பேசுவா. அந்த அவமானம் என்ன? இது இத்தனை பிரமாணம் பண்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு கணவனை நம்பாமல் ஒரு பெண் பிள்ளை ஆத்துல சேர்த்துக்காம வெளியில பிடிச்சு தள்ளுறாளேன்னு சொல்லக்கூடிய அவமானம் உனக்கு தானே தவிர நமக்கு இல்லையம்மா. அதனால உனக்கு அவமானம் வரக்கூடாது, உன்னுடைய பேர் கட்டிடக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். கடைசியா அதை மட்டுமாவது யோசிச்சு பார்த்து நான் கொடுக்குற புஷ்பத்தை வாங்கிட்டு என்ன உள்ள விடு. தாயார் பதில் சொல்றா. தாம் பண்ணினதெல்லாம் தாறுமாறாக பண்ணி போட்டு தங்கள் வாசலிலே தள்ளுப்பட்டு கொண்டிருக்கிற அவமானம் எங்களுக்கே ஒழிய தமக்கு தேவையில்லை என்று சொல்ல வந்தாரே. இவர் பண்றதெல்லாம் கண்ணா பின்னான் இவர் இஷ்டத்துக்கு தாறுமாறா பண்ணிட்டு
இப்படி வாசல்ல என்ன தள்ளி அலக்கழிக்கக்கூடிய அவமானம் எல்லாம் எனக்கு இல்ல உனக்குன்னு சொல்லிட்டு யோக்கியமா வந்துட்டாரே இவர். இதுகளை எல்லாம் இப்படி வருஷத்திற்கு ஒரு தரம் வழிமாறாட்டமாய் எழுந்தருளி தமக்கு சரிபோனபடி நடந்து போட்டு பின்னையும் இங்கே தானே வந்து நாமானால் ஒன்றும் அறியோம் என்றும் நாம் அத்தனை அபராதங்களை பண்ணின போதிலும் பொறுத்தருள வேணும் என்றும் இப்படிப்பட்டிருக்கிற ஆகாத்தியங்களை பண்ணி கொண்டு வருகிறார். இது ஒரு நாள் 2 நாள் நடக்கல, வருஷத்துக்கு ஒரு முறை இதை பண்ணிட்டு இருக்காரு, தவறாம பண்ணிட்டு இருக்காரு. உற்சவமாட்டம், தீபாவளி பொங்கலாட்டமா வருஷத்துக்கு ஒரு நாள் இப்படி பண்ணிட்டே தான் இருக்காரு இவர். வருஷத்துக்கு ஒரு நாள் அப்படியே வழிமாறாட்டமாட்டமா உறையூருக்கு போக வேண்டியது, கமலவல்லியோட இருக்க வேண்டியது, இங்க வந்து நம்ம இடத்துல ஒன்னும் பண்ணல, அத்த பண்றேன் இத்த பண்றேன்னு நாடகம் ஆட வேண்டியது. இதெல்லாம் சொல்லிட்டு நமக்கு உறையூரானா கண்ணால பார்த்ததில்ல, காதால கேட்டதில்லை, நான் பண்ணதெல்லாம் நீ மன்னிச்சுடணும், உனக்குத்தான் அவமானம்னு இப்படி ஆகாத்தியங்களை எல்லாம் பண்ணிட்டு இப்படி அநியாய அட்டூழியங்கள் பண்ணிட்டு இருக்காரு இவர். நான் எத்தனையோ வருஷம் போனா போறதுன்னு இவருடைய வார்த்தையெல்லாம் நம்பி பொறுத்து பார்த்து ஆயிடுத்து. இனிமேல் நான் பொறுக்கிறதா இல்ல, அவர் வரக்கூடாது அப்படின்னு தீர்மானமா கதவை சாத்தின்ட்டா. இத்தனை சொல்லியும் பெருமாளும் பிராட்டியும் ஒண்ணு சேரல. அடியவர்களுக்கெல்லாம் கவலை. இவா 2 பேரும் ஒற்றுமையா இல்லாம அடிச்சுட்டாலானா நம்மளுடைய கதி என்ன ஆறுது அப்படின்னு கவலைப்படுறா. சரி, இதுக்கெல்லாம் ஒரே வழி, அம்மா அப்பாவுக்கு சண்டை வந்து கொடுத்தோம்னா ஆசையான குழந்தை வந்து சமாதானம் பண்ணினாதான் அவளுடைய சண்டை தீர்ந்து ஒற்றுமையா ஆவா அப்படின்னு உலகத்துல பார்க்கிறபடினால அடியவர்கள் எல்லாம் நேர நம்மாழ்வார் சன்னதிக்கு போய் நம்மாழ்வார பல்லக்கில எழுந்தருளை பண்ணிட்டு வரா. நம்மாழ்வார் வந்து ரங்கநாச்சியாருக்கும் ரங்கநாதனுக்கும் நடுவே சமாதானம் பேசுகிறார். சமாதானம் பேசி, அம்மா ஸ்ரீரங்கநாயகி, என்னுடைய தாயே, அஸ்மின் மாதரம் அகில ஜெகன் மாதரம், அம்மா நீயும் அப்பாவும் ஒன்னா இருந்தா தானே நாங்கள்லாம் நிம்மதியா வாழ முடியும், நீங்களே அடிச்சுட்டீங்களானா நாங்கள்லாம் என்னமா பண்றது? ஆகையினாலே எது எப்படியோ, யார் மேல தப்போ யார் மேல சரியோ அதெல்லாம் விட்டுடுங்கோ. குழந்தைகளான நாங்க நன்னா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க 2 பேரும் சண்டை போடாம ஒற்றுமையா சேர்ந்திருக்கணும். உங்களுடைய பிறந்த நாள் அப்படின்னு ஆசையா பெருமாள் உங்களை தேடி வந்திருக்கார், அவரை உள்ள சேர்த்துண்டு அவரோட கூட சந்தோஷமா இந்த நாளை கழிங்கோ, உங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு சந்தோஷமா இருங்கோம்மா. நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய காட்சி தான் எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம், அனுகிரகம், எனக்காக பொறுத்துக்கோங்கம்மான்னு நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார். அதுக்கு தாயார் பதில் சொல்றா, இதுகளையெல்லாம் நம்முடைய ஐயா மகிழ்மாறன் நம்மாழ்வார் வந்து மங்கள வசனமாக சொன்ன வாய்மொழியினாலே பொறுத்தோம் பெருமாளை உடனே உள்ளே எழுந்தருள பண்ண சொல்லி நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் நீர் இத்தனை சொன்னீர், சத்தியம் பண்றேன்னு சொன்னீர், ஏமாத்தினீர், அதெல்லாம் நான் நம்பல, நான் பொறுத்துக்கல, பல வருஷம் ஏமாந்து போயிட்டேன், உங்களாண்ட நொந்து போயிருக்கேன். இருந்தாலும் இதையெல்லாம் நான் எதுக்காக தெரியுமா மதிக்கிறேன், மன்னிக்கிறேன். நம்முடைய ஐயா, என் செல்ல குழந்தை, ஐயா ராஜா தங்கமே அப்படின்னு நான் கொஞ்சக்கூடிய என்னுடைய குழந்தை நம்மாழ்வார் வந்து மங்கள வச்சனமாக அவருடைய வாயில இருந்து மங்களமான வார்த்தைகளா வந்தது. ஒரு வார்த்தையான அமங்கலமா வந்ததா பாத்தீங்களா? நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருந்தா தானே நாங்கெல்லாம் நன்னா இருக்க முடியும்னு எத்தனை அழகா பேசுறது என்னுடைய குழந்தை. நாம் பெத்து வளர்த்த குழந்தை எத்தனை அழகா என்ன சமாதானப்படுத்துறது. அந்த நம்மாழ்வாரனுடைய வாய்மொழியினாலே பொறுத்தோம். அந்த குழந்தை மூஞ்சிய பார்த்துண்டு அந்த குழந்தை வார்த்தைக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன். அந்த குழந்தை சொல்லிடுத்து பெருமாளை உள்ள விடுங்க, பெருமாளை உடனே உள்ளே எழுந்துருள பண்ண சொல்லி நாச்சியார் அருளி செய்த பிரகாரம் பெருமாள் தாயார் சன்னதிக்கு ஒரு வழியா சமாதானமாகி போயிட்டார். நம்மாழ்வாருக்கு விசேஷமா பெருமாள் தாயாருடைய மரியாதை எல்லாம் நடக்கிறது. வந்த வேலை முடிஞ்சு போயிடுத்து 2 பேரையும் சமாதானப்படுத்தி ஆயிடுத்து. அவா 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும்னு நம்மாழ்வார் அங்கிருந்து நகர்ந்துடுறார். இப்ப பிரணய கலகம்னு சொல்லக்கூடிய ஊழல் முடிந்தது. இப்ப தாயார் பெருமாள் ஆசைப்பட்டபடி வழக்கமா பெருமாளுடைய கையை பிடிச்சு அழிச்சுட்டு போய் தாயார் சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடிய முன் மண்டபத்திலே பெருமாளை அமர பண்ணி பெருமாளுக்கு கால் அலம்பி காலெல்லாம் துடைச்சு விசிறி எல்லாம் வீசி விட்டு வெத்தலைப்பாக்கு சாப்பிடுறதுக்கு சாதம் இதெல்லாம் கொடுத்து பெருமாள் அப்படியே கொஞ்சம் சந்தோஷமா வச்சுட்டு இருக்கா தாயார். கொஞ்ச நேரம் கழித்து நம்முடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னுட்டு தாயாரும் பெருமாளும் மத்தியானம் ஒரு 2:30 மணிக்கு புறப்பட்டு பங்குனி உத்திர சேர்த்து நடக்கக்கூடியதான மண்டபத்துக்கு எழுந்தருளி அங்கே மத்தியானம் ஒரு 3 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் பெருமாளும் தாயாரும் அருகிலே எழுந்தருளி இருக்கக்கூடியதான சேர்த்தி சேவையை நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றா. இப்ப 2 பேரும் கோவத்துல பிரிஞ்சு இருந்தா, ஒருத்தர் பாத்துக்க மாட்டேன் பேசிக்க மாட்டேன்னு இருந்தா, இப்ப 2 பேரும் சேர்ந்து சேர்த்தி சேவையிலே 7 மணி நேரத்துக்கும் மேலா இருக்கா. இந்த சமயத்திலே திருவரங்க செல்வனார்னு சொல்லக்கூடிய சின்ன பெருமாள், வெள்ளியிலே ஆன பெருமாள் நேர கொள்ளிடத்துக்கு எழுந்தருளி ராத்திரி ஒரு 10:30 மணிக்கு கொள்ளிட ஜலத்துல தீர்த்தவாரி கண்டருள்றார். தீர்த்தவாரி கண்டருளிட்டு நேர தாயார் சன்னதிக்கு வந்து சேர்ந்துடுறார். சேர்ந்தா விட்டு ராத்திரி ஒரு 11:30 மணிக்கு
ராமானுஜராலே இந்த பங்குனி உத்தர நாளிலே விஞ்ஞாபனம் பண்ணப்பட்ட கத்தியத்திரயத்தை சேவிக்கப்படுறது. அந்த கத்தியத்திரய கோஷ்டி ஆறது. கத்தியத்திரயம் சேவித்து முடித்தாவிட்டு எம்பெருமானார் பெருமாள் பிராட்டி திருவடிகளிலே சரணாகதி பண்ணாவிட்டு பிம்மால அதிகாலை நள்ளிரவு 12 மணிக்கு ஆரம்பித்து 3:30 மணி வரைக்கும் விசேஷமான திருமஞ்சனம் நடக்கிறது. அது என்ன 3:30 மணி நேரம் திருமஞ்சனம் அப்படின்னா 18 சலவ திருமஞ்சனம். ஒரு சலவை அப்படின்னா பெருமாள் ஒரு வஸ்திரம், தாயார் ஒரு வஸ்திரத்தை உடுத்திண்டு ஒரு முறை தீர்த்தம் ஆடுறது, திரும்ப வேற வஸ்திரம் மாத்திக்கிறது. அப்படியே அந்த ஒரு செட்டுக்கு ஒரு சலவைன்னு பெயர். அந்த மாதிரி 18 சலவை திருமஞ்சனம் பண்ணிட்டு எல்லாருக்கும் தீர்த்த விநியோகமாகறதுக்கு பின்னால 3:45 ஆகும். அந்த மாதிரி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஒன்னா குளிச்சுட்டு விதவிதமான பட்சணங்கள் தாயார் சொன்னா பாருங்க அந்த வச்சனத்துல வர்க்க வகைகள் எத்தனையோ கொண்டாந்து வச்சோம். சாப்பிட்டது பாதியும் சாப்பிடாது பாதியமா நீங்க சரியா சாப்பிடாம மைண்ட் எல்லாம் எங்கேயோ போச்சுன்னு சொன்னாலோ இல்லையோ. இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அப்ப ஞாபகம் எல்லாம் உறையூர் நாச்சியார் மேல இருந்தது. அதனால ஸ்ரீரங்க நாச்சியார் கொடுக்கறத சாப்பிடாம கவனம் எல்லாம் உறையூர்லயே இருந்தது. இப்ப நம்மாழ்வார் சமாதானப்படுத்தி எப்படியோ உள்ள நுழைஞ்சா போறோம்னு இருக்கிறவருக்கு தாயார் வெறும் தீர்த்தத்தை கொடுத்தாலும் அமிர்தம்னு சாப்பிடக்கூடிய ஒரு இக்கட்டிலே இருக்கிறார் பெருமாள். அன்னைக்கு தாயார் தன்னுடைய பிறந்த நாள் ஆனபடியினாலே மத்த நாள் எல்லாம் பண்ணாத பட்சணங்களை எல்லாம் பண்ணி சமர்ப்பிக்கிறார். இன்னைக்கும் பங்குனி உத்தரத்துக்கு ஸ்ரீரங்கத்துல ஒரு வழக்கம் உண்டு, தலிகை விடுறதுன்னு வழக்கம் உண்டு. அதாவது யார் வேணாலும் தேவஸ்தானத்துல பணம் கட்டினோமானா நமக்கு ஒரு கூட நிறைய ஸ்வீட் பட்சணத்தை கொடுப்பா. நிறைய பண்ணுவா. பாதுஷா, ஜிலேபி, லட்டு, மைசூர் பாக்கு, கேக்கு, அந்த மாதிரி விதவிதமா பண்ணுவா. எவ்வளவு பணம் சொல்றாளோ அதை கட்டி ரசீதை வாங்கிக்கணும். வாங்கிட்டோமானா ஒரு புது மூங்கில் கூட நிறைய அந்த பட்சணத்தை நிரப்பி எத்தனை பேர் பணம் கட்டியிருக்காளோ அத்தனை கூடைய பெருமாள் தாயார் சேர்த்தியில நைவேத்தியம் பண்ணி மறுநாள் கார்த்தால நாம அந்த ரசீதை கொண்டு போய் கொடுத்தோமானா அந்த பிரசாதத்தை புது கூடையோட மேல ஒரு புது காடாவசரத்தை சுத்தி கையில கொடுப்பா. அது வருஷத்துல ஒரு நாள் பெருமாளும் தாயாரும் சேர்ந்திருந்து சாப்பிடக்கூடியதான பிரசாதம். மற்ற நாள் எல்லாம் பெருமாள் மடப்பள்ளி தனி, தாயார் மடப்பள்ளி தனி. அங்க பண்ணதை பெருமாள் சாப்பிடுவார், அதுக்கும் தாயாருக்கு சம்பந்தம் இல்லை. தாயார் மடப்பள்ளியில பண்ணது தாயார் சாப்பிடுவா, பெருமாளுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் பெருமாளும் தாயாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடக்கூடிய பிரசாதம்னு சொல்லக்கூடியது பங்குனி உத்தரம் ஒரு நாளைக்கு மட்டும்தான். மத்த ஊரை போல அங்க தரக்கூடிய சாத வகைகள் எல்லாம் நமக்கு பிரசாதமா கிடைக்காதுங்க. நமக்கு பெருமாள் தாயாரம் செஞ்ச பிரசாதம் வேணும்னா ஒரே வழி இந்த பக்ஷணம் வாங்கிக்கிறது தான். அப்படி நிறைய பக்தர்கள் விசேஷமா பணம் கட்டி சமர்ப்பிக்க விதவிதமான பக்ஷணங்கள் எல்லாம் பல கூடைகள் நிறைய பெருமாளுக்கும் தாயாருக்கும் நைவேத்தியம் பண்ணப்பட்டு ஆசை தீர பெருமாளும் தாயாரும் தாயாருடைய பிறந்த நாளை கொண்டாடி போறோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சண்டை போட்டுன்றதை விட இன்னும் ஜாஸ்தியா 2 பேரும் ஒற்றுமையாக கலந்து அனுபவித்து விட்டு மறுநாள் கார்த்தால தாயாருடைய சன்னதிக்கு புறப்பட்டு போயிடுறா. பெருமாள் அங்கேருந்து புறப்பட்டு கோரதம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய தேர், பிரம்மாவாலே சமர்ப்பிக்கப்பட்ட தேரிலே பெருமாள் வலம் வருகிறார். அது கோரதம். இப்படியா உறையூர் நாச்சியார் சேர்த்தி, மட்டையடி உற்சவம், ஸ்ரீரங்க நாச்சியார் சேர்த்தின்னு சொல்லக்கூடிய வைபவங்கள் ஆச்சரியமா ஸ்ரீரங்கத்திலே நடக்கிறது. வர 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பின்னால 3:30 மணிக்கு பெருமாள் ஸ்ரீரங்கத்திலேருந்து உறையூர் புறப்படுறார். 9ஆம் தேதி பின்னால வெளியாண்டாள் சன்னதியில மாலையை மாத்திண்டு சன்னதிக்கு சேர்றார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் தாயாருக்கு மட்டையடி சம்வாதம் நடக்கிறது. பங்குனி உத்தர சேர்த்தி நடக்கிறது. சனிக்கிழமை அன்னைக்கு கோரதம் நடக்கிறது. அடியவர்கள் எல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளியிருந்து உறையூர் நாச்சியார் சேர்த்தியையும் ஸ்ரீரங்க நாச்சியார் சேர்த்தியையும் சேவித்துக் கொள்ள வேண்டும் என்பதாய் பெருமாள் பிராட்டியை பிரார்த்தித்துக் கொண்டு தங்களுடைய திருவடிகளிலும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். கொண்டல் வண்ணனை கோபலனாய் வெண்ணையுண்டபாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என்ன முதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே.